This conference will now be recorded. Yeah, in today's session, we're going to discuss about the one of the important framework called data-driven framework. Before going to the data-driven framework, I'm going to have a glimpse on automation framework. You should know what is framework. If anyone asks what is a framework, you have to say that is a set of guidelines or rules used for creating and designing test cases. என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணும். கைட்லைன்ஸ் மீன்ஸ் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்றதுக்கு. டெஸ்ட் கேஸ் மீன்ஸ் லைக் ஆல்ரெடி மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ் கால் பண்ணி என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்க டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபார் கிரியேட்டிங் அண்ட் டிசைனிங் யூ ஹாவ் டு ஃபாலோ சம் செட் ஆஃப் கைட்லைன்ஸ் ஆர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் வந்து அந்த ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் கேட்டீங்க அப்படின்னா the rules you have to follow coding standard follow பண்ணணும். coding standard we have a certain standard for each test cases. We have to follow the standards. ஓகேங்களா? அப்போ கோடிங் ஸ்டாண்டர்ட் கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜேவிட் எடுத்துங்களேன். we have to use annotations before class, before, at test. இது மாதிரி என்ன பண்ணணும், கோடிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணணும், கோடை கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல் ஆக்சுவலி we have to follow the coding standard. Second one is object repositories. ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கோடு கூட எக்ஸ்பாத் வச்சுக்கூடாது. கோடுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்பாத்தை ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு கீப் ஆல் யுவர் எக்ஸ்பார்ட்ஸ் இன் ஒன் ஆஃப் த ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரி என்ன சொல்றேன் அப்படின்னா எக்ஸல் ஃபைல் இருக்கலாம், உங்க எக்ஸ்பார்ட் எக்ஸல் ஃபைல் இருக்கலாம், ஆர் டேட்டா பேஸ்ல இருக்கலாம், ஆர் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பிளிட் யுவர் ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரிஸ் இன் ஸ்பிளிட் பண்ணணும். கோட்லேயே வச்சுக்கூடாது. யூ ஷுட் நாட் கீப் என்டையர் ஆப்ஜெக்ட் இன் கோட். எக்ஸ்பார்ட் சிஎஸ்எல்டர்லாம் கோட்ல வச்சுக்கூடாது. என்ன பண்ணணும் நீங்க, யூ ஹாவ் டு யூஸ் சம் எக்ஸ்டர்னல் ஃபீட் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டர்னல் ஃபீட்னா புரியுதா? ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், எக்ஸல் ஆர் ப்ராப்பர்ட்டி ஃபைல் ஆர் டெக்ஸ்ட் ஃபைல் ஆர் டேட்டாபேஸ். ஓகேங்களா? இது மாதிரி யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி செப்பரேட்டா வச்சுக்கணும். தேர்ட் ஒன் இஸ் டெஸ்ட் டேட்டா ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ். டெஸ்ட் டேட்டா ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு. ஐ ஹவ் 1000 யூசர் நேம் 1000 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப 1000 யூசர் நேம் 1000 பாஸ்வேர்ட் இருக்கும்போது அந்த அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைல்லையோ ஒரு டேட்டா பேஸ்லயோ இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஸ்ப்ரெட் ஷீட்ல இருக்க போது அதை ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு மெத்தட் தேவையா இல்லையா? அதை ரீட் பண்றது என்ன தேவை, உங்களுக்கு ஒரு மெத்தட் தேவை. தட் இஸ் கால்ட் டெஸ்ட் டேட்டா ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ். யூ வாண்ட் டு ரீட் த டேட்டா ஃப்ரம் த எக்ஸல் ஷீட் அண்ட் தென் யூ ஹாவ் டு டேக் த டேட்டா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேட்டா எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்கிரிப்ட்ல நீங்க பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? தட்ஸ் வை திஸ் திங் டெஸ்ட் டேட்டா ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் இருக்கணும். அண்ட் தென் த ஃபோர்த் திங் இஸ் யூ ஹாவ் டு have a method. That method should process to store the test result. டெஸ்ட் ரிசல்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்றீங்க, லாகின் பட்டனை கிளிக் பண்றீங்க. ஓகேங்களா? லாகின் பட்டன் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் செக் சம் ஆக்சுவல் அண்ட் எக்ஸ்பெக்ட் செக் பண்ணுவீங்க. கரெக்டா? ஆக்சுவல் வேல்யூ அண்ட் எக்ஸ்பெக்ட் வேல்யூ செக் பண்ணுவீங்க. சம் ஸ்னாப் செக் பண்றீங்க. செக் பண்ணி அந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸல் ஷீட் ரைட் பண்ணுவீங்க, ஆர் டேட்டா ரைட் பண்ணுவீங்க, ஆர் ப்ராப்பர்ட்டி ஃபைல் ரைட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? If you are validating a test case, if you are validating test cases based on the expected result and actual result, you want to store the result or any kind of information. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை, கோடிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும். ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி என்ன சொல்றேன் நான், உங்க ஸ்கிரிப்டுக்குள்ளே ஆப்ஜெக்ட்ஸ்னா எக்ஸ்பார்ட்லாம் இருக்கக்கூடாது, எக்ஸ்பார்ட் அசஸ் இருக்கக்கூடாது. தனியாக என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஃபீட்ல லைக் ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் ஆர் என்ன சொல்லலாம் அப்படின்னா லைக் டெக்ஸ்ட் ஃபைல், ப்ராப்பர்ட்டி ஃபைல் ஒரு டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தட் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரிஸ். அண்ட் தென் டெஸ்ட் டேட்டா ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட் ஷீட்ல ரீட் பண்றதுக்கு மெத்தட் தேவையா இல்லையா, அந்த டெஸ்ட் டேட்டா ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் நீங்க எழுதணும். அப்புறம் வந்து ஃபைனலா வந்து ஆஃப்டர் வேலிடேட்டிங் ஆல் டெஸ்ட் கேசஸ் யூ வாண்ட் டு ஸ்டோர் த டெஸ்ட் ரிசல்ட்ஸ்.
டெஸ்ட் கேஸ் பாஸ் ஃபெயில் சொல்லிட்டு என்ன பண்ணணும், டெஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் தீஸ் ஆர் த கைட்லைன்ஸ் வி ஹாவ் டு ஃபாலோ. நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கைட்லைன்ஸ் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணணும். ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ரீயூசபிள் மெத்தட்ஸ் இருக்கணும். ஆக்சுவலாக ரீயூசபிள் மெத்தட்ஸ் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரீயூசபிள் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் இன்டர்ஃபேஸ் இருக்கணும். இன்டர்ஃபேஸ்னா புரியுதா? அந்த மெத்தட் எழுதிப்பீங்கல்ல, அந்த கிளாஸுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸோ, ஓகேங்களா, இல்லைனா வந்து நெஸ்டட் இன்டர்ஃபேஸோ இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் திங் இஸ் ஒரு பேட்ச் ஃபைல் கிரியேஷன் இருக்கணும். அந்த பேட்ச் ஃபைல் ரன் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகணும்னா எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகணும். இஃப் யூ டேக் ஜே யூனிட், டெஸ்ட் சூட் இருக்கா இல்லையா? டெஸ்ட் சூட் ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுது, எல்லா டெஸ்ட் கேஸ் ரன் ஆகுது. அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் செல்னியம் ஃப்ரேம்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் எ பேட்ச் ஃபைல். பேட்ச் ஃபைலை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகணும், எல்லா டெஸ்ட் கேஸும் சீக்வென்ஷியலாக ரன் ஆகணும். அப்புறம் வந்து லாக் ஃபோர்ஜ் இருக்கணும், எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டிங் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்கின்ஸ் இன்டெகிரேஷன் இருக்கணும், கிட் இன்டெகிரேஷன் இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ். இந்த கைட்லைன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். they are given only the major guidelines. You should have a batch file, you should have a Jenkins integration, as well as you should have a Git integration and then Jira integration. எல்லா இன்டகிரேஷன் இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்புறம் வந்து CI/CD pipelines, continuous integration and continuous deployment pipelines using Jenkins. Everything should be integrated framework. Then only you can say that it's your framework. ஆனால் வந்து நான் சொல்கிறேன் எக்ஸ்டர்னலாக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் அச்சீவ் பண்ணணும். கோடிங் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரிஸ் என்ன இருக்கணும், செப்பரேட்டாக இருக்கணும், கோடில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எவ்ரி எக்ஸ்பாத் அசிஸ்டர் ஷுட் பி இன் செப்பரேட் ஃபைல்ஸில் இருக்கணும். அப்புறம் வந்து டெஸ்ட் டேட்டா ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் இருக்கணும், டெஸ்ட் டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து ஃபைனலி யூ ஹேவ் டு ஸ்டோர் த ரிசல்ட்ஸ் இன் த சம் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபீட்ஸ் லைக் டேட்டா பேசஸ் ஆர் எக்ஸல் ஷீட்ஸ். ஓகேங்களா? இது இருக்கணும். ஓகே, this is nothing but a framework. You might have question, நீங்க கொஸ்டின் கேட்கலாம். அப்போ வந்து டெஸ்டர் வந்து டெஃபினட்டா வந்து ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் டெஸ்ட் கேஸ் எழுத முடியாதா? நோ, இட்ஸ் நாட் மேண்ட்ரி ஒன். ஃப்ரேம் ஒர்க்கில் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்படி கேட்கலாம் வந்து ஏன் ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்களே ஃப்ரேம் ஒர்க் மேண்ட்ரிலன்னு சொல்கிறீங்களே, ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க கேட்டிங்க அப்படின்னா, if you are using framework you have your additional benefits இருக்கு. என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்ல போறேன். if you are using framework you have this kind of benefits. First one is code reusage. code reusage என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மெத்தட் எழுதுறீங்க என்ன பண்ணிக்கலாம், you can reuse that method. திருப்பி என்ன பண்ண தேவையில்ல, ஸ்கிரிப்ட் எழுத தேவையில்ல. ஸ்கிரிப்ட் என்ன பண்ண தேவையில்ல, எழுத தேவையில்ல. இப்போ வந்து பாஸ்கர் கொஸ்டின் கேட்க போறேன். பாஸ்கர், எனக்கு வந்து என்ன பண்ணணும், 10,000 யூசர் நேம் 10,000 பாஸ்வேர்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ் ஃபீல்ட்ல போட்டு டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆஃப் ஃபெயில் சொல்லணும். அப்போ எத்தனை ஸ்கிரிப்ட் நீங்க எழுதுவீங்க? யூ ஹாவ் டு டெஸ்ட் ஃபார் 10,000 யூசர் நேம் அண்ட் 10,000 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும் கிட்ட இருக்கு. நீங்க வந்து எத்தனை டெஸ்ட் கேஸ் எழுதுவீங்க? இஃப் யூ ஆர் நாட் யூசிங் எனி ஃப்ரேம்வொர்க் நீங்க யூஸ் பண்ணல, 10,000 யூசர் நேம்ஸ் இருக்கு, 10,000 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு, how many test cases you will write? ஒன்று தான் சார். எஸ், I am asking without framework. I am giving 10,000 user name 10,000 password கொடுக்கிறேன், எத்தனை டெஸ்ட் கேஸ் எதுவும் கேட்கிறேன் நான். It's very simple question. Even a LKG student can answer for this question. Make it mute. What about Vivek? I am giving 10,000 username and 10,000 password. Without framework, you have to validate all the test cases. And how many test cases you will try? Sir, 10,000. Sir, on the 10,000 line kume code எழுதணும் sir. Then only 10,000 lines சொல்லுங்க. I am asking 10,000 test cases எழுதணும்னு சொல்றேன். ஓகேங்களா? I am not saying lines. Yes, sir. Then you have to write 10,000 test cases without framework. Test case. You have to write 10,000 test cases எழுதணும். ஓகேங்களா? ஏன் எழுதணும் அப்படின்னா, நீங்க தான் என்ன பண்றீங்க அப்படின்னா, you are not following the framework. என்ன பண்றீங்க, கோட்ல என்ன பண்றீங்க, கோட்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஹார்ட் கோடிங் பண்றீங்க.
as well as object ல பாத்தீங்களா object repositories எல்லாம் export என்ன பண்ற output பண்றதால you have to write 10,000 tests நீங்க எழுதணும். அப்போ இது வந்து என்ன ஆக போகுது உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. காஸ்ட் தான் புரியுதா? those who are developers for them you have to pay some additional cost and then it's not going to be time saving கிடையாது. ஓகேங்களா? it's going to kill your time actually. இது மாதிரி வந்து இஷ்யூஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல ரீட் பண்ணி என்ன பண்ணலாம் ஒரு லூப்ல போட்டு என்ன பண்ணலாம் ஒரே டெஸ்ட் கேஸ் அச்சீவ் பண்ணலாமா இல்லையா? அந்த 10,000 டெஸ்ட் கேஸ் எழுது போதா you can write one result methods and then you can read from the excel sheet and then you can pick the username password in each iteration and then you can do the validation. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? first thing is framework யூஸ் பண்ணா கோட் reusage பண்ண முடியுது. கோட் reusage பண்ண முடியுது. That's the first point you have to keep in mind. If you are using a framework, the benefits will be a code reusage. Okay. Second one is higher portability. Higher portability na enna appadina neenga reusable methods எழுதிட்டீங்க அப்படினா you can switch to any framework. You can go to data driven framework உங்களால switch பண்ணிக்க முடியும். You can go to hybrid framework. You can go for keyword driven framework. You can go for Karate framework. You can go for Cucumber framework. ஓகேங்களா? நீங்க ஒரு frameworkல டெவலப் பண்ணிட்டீங்க அப்படினா it will be higher portability. Portability என்ன அர்த்தம்? Movable. Movable means you can switch to any frameworks because you already written here. Reusable methods எழுதி வச்சிருக்கீங்க. என்ன framework கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்க portable பண்ணிக்கலாம். Portable னா புரியுதா? You can switch to some other framework. Third one is reduced script maintenance cost. ஏன்னா எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க ஒரு reusable methods எழுதுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து கம்மி. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 டெஸ்ட் கேஸ்க்கு என்ன பண்ணணும்னா 10,000 அவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகேங்களா? ஃபார் 10,000 ஸ்கிரிப்ட்ஸ் நீங்கள் எழுதணும். ஆக்சுவலாக 10,000 யூசர் நேம்ஸ்க்கு 10,000 பாஸ்வேர்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் 10,000 டெஸ்ட் கேஸ் எழுதணும். ஆக்சுவலாக ஓகேங்களா? அது கோட் வில் பி வெரி லென்த்தி. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு மெத்தடாக எழுதி நல்லா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். as well as it's going to cut your maintenance cost. Maintenance cost வந்து ரொம்ப தேவைப்படாது. ஓகேங்களா? because you already it's a framework. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க டேட்டா பாஸ் பண்ணா போதும். டெஸ்ட் டேட்டா உள்ள பாஸ் பண்ணா போதும். எக்ஸல் ஷீட் மூலமா டெஸ்ட் டேட்டா பாஸ் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா it's going to cut your maintenance cost. And then the last point will be higher code readability. Higher code readability அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு அந்த மெத்தடை படிக்கும் போது என்ன தெரிஞ்சிடும் ரீட் எக்ஸல் ரைட் எக்ஸல் read property file method name இருந்ததுன்னா then you can able to understand okay this method is going to only read the data from the excel sheet, this method is going to write the data in the excel sheet சொல்லிட்டு ஈஸியா புரியும். that is called higher code readability. higher code readability இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா the method name what method name you given that should be a generic கொடுக்கணும். Even a layman should understand. As well as for every method you have to give the documentation commands. If some of the layman comes into a project, they should understand by reading the commands of your method. ஒரு மெத்தட்லயும் கமெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா கோட் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேம்ஸ் வாட் ஆர் வேரியபிள் நேம்ஸ் வாட் ஆர் மெத்தட் நேம்ஸ் கீப்பிங் இட் ஷுட் பி a generic one. Then anyone like manual tester also can able to understand your code. That is called higher code readability. And then if you are using the framework you can write the test script in a standard format because you are following some guidelines or rules, right? Then you can write the test script in standard format. And then if you are creating a framework you can create a efficient design and development for automated test scripts. Okay, and then you can use hello. This conference will now be recorded. As well as when you're creating a framework you can have a efficient design and development for your automated scripts. If you are following a framework it's very reliable for fixing your bugs. As well as when your application is under test, you have an application, that application is going to test, you're going to test application, that application is going to under test. Okay, and then if you are following framework
framework, you have all kind of code reusage features and higher portability and reduced script maintenance and then higher code readability. And then though you're going to follow some standard format, and then it's very easy for the development as well as it's going to be efficient design for the automated test scripts, and then easily you can fix the bugs because you are using the log4j. For example, if due to the file not found exception, or it's going to be element not found exception, you can trace back all your informations in a log4j file. It's mostly a reliable analysis for fixing your bugs if your application is under test. Okay, now these are the various important points for your automation testing framework. The first point is you have to use a standard format for all the test. இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு இப்போ சொல்றேன். J8 எடுத்துங்களேன், you are using some standard format. ஓகேங்களா, இது மாதிரி ஆன்டேஷன் யூஸ் பண்ணி தானே பண்றீங்க, பிஃபோர் கிளாஸ் ஆஃப்டர் இது மாதிரி ஒரு ஃபார்மட் ஃபாலோ பண்றீங்க, அந்த ஃபார்மட் ஃபாலோ பண்ணி தானே பண்றீங்க, டெஸ்ட் பண்றீங்க. இதுவே வந்து வேற ஃப்ரேம் ஒர்க் எடுத்துங்களேன், லைக் ஹைப்ரிட் எடுத்துங்க. ஹைப்ரிட் என்ன பண்ணுவீங்க, யூ வில் கிரியேட் ஒன் கிளாஸ் மெத்தட் எழுதுவீங்க. அந்த மெத்தட் என்ன பண்ணும், மெயின் மெத்தட்ல ஒரு ஆப்ஜெக்டை கால் பண்ணி என்ன பண்ணுவீங்க, மெத்தட் ஒன்றா கால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்வர்ட் ஃபாலோ பண்ணுங்க. as well as second one is improved test efficiency. improved test efficiency, ஏன் இதை improved test சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சேம் டெஸ்ட் டேட்டா வச்சு மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணலாம், அதே டெஸ்ட் கேஸ் யூ கேன் ரன். வேக் பண்ணலாமா இல்லையா? நான் ஒரு எக்ஸல் ஷீட்ல டெஸ்ட் டேட்டா வச்சிருக்கேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஹேவ் 500 யூசர் நேம் 500 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு ரன் பண்றேன். Now my entire test case is passed. After 5 days, I can use same test data and test the same test case. பண்ணலாம். Second thing, if my developer நீங்க பக் போடுறீங்க, இது மாதிரி எனக்கு என்ன ஆக மாட்டேங்குதுன்னா, சில டைம் வந்து லாகின் ஆக மாட்டேங்குது அப்படின்னு போடுறீங்க, பக் போடுறீங்க. even though if I giving username correct username password, it's not, we are not able to login போடுறீங்க. அவர் பக் ஃபிக்ஸ் பண்றாரு. பக் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுவீங்க. ரன் பண்ணும்போது தென் வாட் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் இட் இஸ், நேம் மட்டும் சொல்லுங்க. வாட் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் இஸ், டெவலப்பருக்கு ஒரு பக் போடுறீங்க, எனக்கு லாகின் ஆக மாட்டேங்குது பக் போடுறீங்க. ஈவன் தோ கிவிங் கரெக்ட் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட், we are not able to log in at some particular time. ஓகேங்களா, போடுறீங்க, அவர் பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் கேஸ் ரன் பண்றீங்களா, then what kind of testing it is? Anyone? regression testing. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, regression testing என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி வந்து நைட்லி மோட்ல ரன் பண்ணுவாங்க. நைட்லி மோட்னா புரியுதா, when you are leaving the office night 10 pm or 9 pm, they will run all your test suits. டெஸ்ட் சூட்னா என்ன அர்த்தம், அந்த சூட்டுக்குள்ள நிறைய டெஸ்ட் கேஸ் இருக்குன்னு அர்த்தம். எல்லா டெஸ்ட் சூட் ரன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். some companies will have 1000 test cases, some companies will have 5000 test cases, 10,000 test cases இருக்கும், ரன் பண்ணிட்டு போவாங்க. அப்போ டெய்லி நீங்க வந்து ஆட்டோமேஷன் சூட் ரன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 10 days ரன் ஒர்க் ஆகுது, 11th day என்ன ஆகலாம், மேபி ஃபெயில் ஆகலாம். ஓகேங்களா, அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, டெஸ்டிங் எஃபிஷியன்சியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் we are going to test, do the same test. ஓகேங்களா, ஒரு அந்த சேம் டேட்டா செட் வச்சு என்ன பண்றீங்க, டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ல, லைக் ஆஃப்டர் 5 days 10 days ரன் பண்றீங்க. ரன் பண்ணி ஃபெயில் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து டெஸ்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் லோவர் ஸ்கிரிப்ட். நீங்க வந்து 10,000 டெஸ்ட் கேஸ் எழுத தேவையில்ல. இஃப் யூ ஹேவ் 10,000 யூசர் நேம் பாஸ்வேர்ட், நோ நீட் டு ரைட் 10,000 ஸ்கிரிப்ட்ஸ். ஒரே மெத்தட் எழுதிட்டு என்ன பண்ணலாம், எக்ஸல் ஷீட்ல வந்து ஐட்ரேட் பண்ணி என்ன பண்ணலாம், 10,000 யூசர் நேம்ஸ் பாஸ்வேர்ட்ஸ் நீங்க லாகின் பண்ணி பார்க்க முடியும். தென் அப்போ கோட் என்ன இருக்கும், ஸ்மாலர் ஸ்கிரிப்டா இருக்கும். ஆக்சுவலா இட்ஸ் லோவர் ஸ்கிரிப்டா இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு என்ன பண்ணும், கட் பண்ணலாம். இதுவே 10,000 ஸ்கிரிப்ட் வச்சுங்க என்ன பண்ணுவாங்க, பக் வரும், போய் ஃபிக்ஸ் பண்ணணும், கரெக்டா எக்ஸ்பாத் ஃபெயில் ஆகும் எல்லாம். அப்போ என்ன பண்ணுவீங்க, வேக் இப்போ 10,000 டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்க. ஓகேங்களா, இப்போ வந்து டெவலப்பர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, யூசர் நேம்ல எக்ஸ்பாத் மாத்திட்டான். அப்போ எத்தனை டெஸ்ட் கேஸ் மாத்துவீங்க, 10,000 டெஸ்ட் கேஸ் இருக்கு.
டெவலப்பர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா யூசர் நேம் எக்ஸ்பாத் மாத்திட்டான். அப்ப எத்தனை டெஸ்ட் கேஸ் நீங்க மாத்துவீங்க? புரியலையா? You have like 10,000 user and 10,000 password இருக்கு. You have written 10,000 script இருக்கீங்க. அப்போ யூசர் நேம் வந்து எக்ஸ்பாத் மாத்திட்டான், டெவலப்பர் மாத்திட்டான். Then you have to change your expath, right? அப்போ எத்தனை ஸ்கிரிப்ட்ல மாத்துவீங்க கேக்குறாங்க. அந்த 10,000 ஸ்கிரிப்ட்டுக்கு மாத்துற மாதிரி இருக்கும். இதுவே ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணா என்ன பண்ற மாதிரி இருக்கும்? எக்ஸ்பாத்லாம் எக்ஸல் ஷீட்ல இருக்க போது அந்த எக்ஸல் ஷீட்ல ஒரே ஷீட்டை மாத்தினா போதுமா? சொல்லுங்க. ஒரு ஷீட் ஒரு வேல்யூ மாத்தினா போதும். பிகாஸ் we going to iterate the values. we going to iterate the 10,000 யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ன பண்ண போறீங்க? ஐட்ரேட் பண்ண போறீங்க. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பாத் தான் இருக்கும். யூசர் நேம் ஒரே எக்ஸ்பாத் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? we can say it's a lower script and then maintenance cost கம்மியாகுதா இல்லையா? ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு இடத்துல மாத்தணும் அப்படின்னா, என்னோட ஆப்ஜெக்ட் நான் மாத்தணும் அப்படின்னா சிஎஸ் எல்ரோ சரி எக்ஸ்பாத் சரி மாத்தணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை மாத்தினா போதும். ஓகேங்களா? I no need to go on run all scriptல மாத்த தேவையில்லை. ஏன் தெரியுதா? ஒரே மெத்தட் தான் இருக்க போது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? டெஸ்ட் டேட்டாவையும் பிரிச்சிட்டீங்க, ஆப்ஜெக்டையும் பிரிச்சிட்டீங்க, ஆஸ் வெல் ஸ்கிரிப்ட் தனியாக பிரிச்சிட்டீங்க. பிரகாஷ் புரியுதா? ஸ்கிரிப்ட் தனியாக பிரிச்சிங்க, ஆப்ஜெக்ட் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்க போகுது, டெஸ்ட் டேட்டா வந்து எக்ஸல் ஷீட்ல இருக்க போகுது. அப்போ நீங்க வந்து கோடை டச் பண்ற மாதிரி இருக்குமா? கோடை டச் பண்ணவே தேவையில்லை. ஆப்ஜெக்ட்ல போயிட்டு எக்ஸல் ஷீட்ல போயிட்டு அந்த எக்ஸ்பாத்தை மாத்தினா போதும். ஓகேங்களா? தட்ஸ் வை தி சேயிங் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் வெரி லோ as well as it's a lower script. And then fourth one is maximum test coverage கவர் பண்ண முடியும். maximum test coverage என்ன பண்ண முடியும் அப்படின்னா you can have n number of test data. ஒரே டெஸ்ட் கேஸ் என்ன பண்ணலாம்னா you can do the positive test case பண்ணலாம், negative test case பண்ணி பார்க்கலாம். பாஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? maximum test coverage கவர் பண்ணலாம். பிரகாஷ் உங்களுக்கு புரியாம சொல்றேன். maximum test coverage என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டெஸ்ட் டேட்டா பாஸ் பண்ணலாம். புரியுதா? சில ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்னா யூசர் நேம் ஷுட் கண்டைன்ஸ் ஆல்ஃபா நியூமெரிக்கா இருக்குன்னு கொடுத்துருப்பான். சும்மா சொல்றேன், பாஸ்வேர்ட் சொல்றேன். பாஸ்வேர்ட் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக்கான்னு கொடுத்துருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேரக்டர் வந்து என்ன இருக்கணும்? ஆல்ஃபாபெட்ஸாக இருக்கணும், 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸாக இருக்கணும், அப்புறம் வந்து ரிமைன் 2 கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பான். அப்போ நீங்க டிஃப்ரெண்ட் டெஸ்ட் டேட்டா வச்சு என்ன பண்ணலாம்? நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? You can get the maximum test coverage வரும். As well as the fifth point will be reusability of code, because you are writing everything methods. You can reuse the methods, right? That's why it's called reusability of code. And then we can maintain the efficient test data management. Test data management, you're going to segregate the code, object properties and test data. எல்லாம் என்ன பண்ண போறீங்க? செப்பரேட் வச்சுக்க போறீங்க. Everything you should not go into hard code. எல்லாத்தையும் ஹார்ட் கோட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? கோடுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதுக்குள்ளே டெஸ்ட் டேட்டா ஹார்ட் கோட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ண போறேன்? ஃப்ரேம் ஒர்க்கில் ஐ கோயிங் டு செக்ரிகேட் மை கோட் and then I going to segregate my object properties and then I going to segregate my test data. ஓகேங்களா? ஏன் அப்படி செக்ரிகேட் பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இஷ்யூ வந்ததுன்னா அந்த இடத்துல மாத்தினா போதும். நோ நீட் டு சேஞ்ச் த கோட் எவ்ரி டைம். இதுவே எல்லா எக்ஸ்பாத்தையும் டெஸ்ட் டேட்டா ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் டேட்டா இந்த சென்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? போயிட்டு எவ்ரி டைம் யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் ஸ்கிரிப்ட். எல்லாம் ஜார் ஃபைல் இருக்கும். ஜார் ஃபைல் என்ன பண்ணணும்? நீங்க ஜார் ஃபைல் இருக்கும். ஃபர்ஸ்ட் கோடுக்கு போயிட்டு அந்த இடத்துல நீங்க எக்ஸ்பாத்தை மாத்தி திருப்பி என்ன பண்ணணும்? ஜாரா பில்ட் பண்ணணும். இது வந்து இட்ஸ் a tedious process. Tedious means it's somewhat a lengthy process actually. ஓகேங்களா? Fine. Now I'm going to show what are the different types of frameworks we have. The first framework today going to see, it's called data driven framework. ஓகேங்களா? Second one is called hybrid. wait பண்ணுங்க. First one is data driven framework. Second one is keyword driven framework. Third one is hybrid frameworks. Hybrid frameworks is a combination of data driven framework and keyword driven framework. Hybrid என்ன மீனிங்? இதுவும் சேர்ந்தது தான் ஹைபிரிட். ஆக்சுவலா டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்கும் கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் சேர்ந்தது தான் ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? as well as these are the 3 major frameworks available in the Selenium framework. Selenium framework சொன்னாலே என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க், நெக்ஸ்ட் இஸ் கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்.
ஓகேங்களா? மோஸ்ட்லி கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேனுவல் டெஸ்டர்ஸ் வில் யூஸ் திஸ் ஃப்ரேம்வொர்க். நீங்க கேட்கலாம் அப்போ கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் கோடே கிடையாதா அப்படி கேட்டீங்கன்னா கோட் இருக்கு. சம் டெவலப்பர்ஸ் will write all the usual methods எழுதிட்டு சொல்லிடுவாங்க சென்கீஸா இந்த மெத்தட் யூஸ் பண்ணு, புரியுதா, கெட் எக்ஸ்ட்ரா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெத்தடோட கீவேர்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எக்ஸல் ஷீட்ல போட்டு ரன் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவோம், கீவேர்டு ஜாரை கால் பண்ணி அதுவே எல்லாம் ஆர்டர் பண்ணிடும். ஓகேங்களா? இது வந்து மேல் டெஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்க லேர்ன் பண்ண போறது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டேட்டா ட்ரிவனையும் ஹைபிரிடையும் லேர்ன் பண்ண போறீங்க. ஹைபிரிட்னால என்ன வந்துருது உங்களுக்கு, டேட்டா ட்ரிவன் உள்ள வந்துரும் as well as keyword driven framework உள்ள வந்துரும். ஓகேங்களா? hybrid framework is a combination of data driven framework plus keyword driven framework. Now my focus is as of now is data driven frameworks. ஓகேங்களா? data driven framework நான் ஒரே லைன் சொல்லிடுறேன். data driven framework அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ணணும். டெஸ்ட் ஸ்கிரிப்டையும் டெஸ்ட் டேட்டாவையும் செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா then you can say it's a data driven testing framework. Second point is for for a single functionality you can test multiple sets of data. இப்போ வந்து நான் சும்மா உங்களுக்கு புரியாம சொல்றேன். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லிட்டாங்க எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ் அலோவ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க, 6 கேரக்டர் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க, 7 கேரக்டர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க, 8 கேரக்டர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஓகேங்களா? இது மாதிரி என்ன பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் பண்ணிட்டே வருவீங்க. ஓகேங்களா? சொல்றேன். இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்ட் இருக்குங்க. பாஸ்வேர்ட் ஃபீல்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மேக்ஸி வந்து 12 டிஜிட்ஸ் அலோவ் பண்ணும், மேக்ஸி வந்து 12 கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணும். இந்த 12 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வந்து ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், 2 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், ரிமைனிங் 2 வந்து டிஜிட்ஸ் இருக்கலாம் சொல்லிட்டாங்க, டிஜிட்ஸ் நம்பர்ஸ் இருக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் டேட்டா ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, சொல்லுங்க, ஆல்ரெடி டெஸ்ட் டேட்டா 8 டிஜிட் ஆல்பபெட்ஸ் போட்டு அட்டு கமா யூஸ் இது இது மாதிரி என்ன பண்ணுவீங்க, இது என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து லைக் 1000 டெஸ்ட் ரெடி பண்ணுவீங்க. ரெடி பண்ணிட்டு ஒரு ஒரு இந்த டேட்டா எடுத்து போய் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஃபீல்டில் போய் டெஸ்ட் பண்ணுவீங்க. டெஸ்ட் பண்ணி செக் பண்ணுவீங்க. அப்போ என்ன வரும், டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ்னு வரும். இது பாஸ் வந்துடும். ஆக்சுவலாக வேற எதனா போட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, ஐ யூசிங் 3 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஃபெயில் வரும். இது மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்க மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணி நீங்க டெஸ்ட் கவரேஜை இம்ப்ரூவ் பண்ணலாம். டெஸ்ட் கவரேஜ் என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே ஓகே டேட்டா ட்ரிவன் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல என்ன வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் வரணும். You should separate the test script from the test data. Second thing is you can test the same script, same test case என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கீப் இன் மைண்ட். ஒன்றும் நம்ம டீட்டெயிலாக போக போகிறோம், டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங் தான் போகிறோம். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் டேட்டா ட்ரிவன் போக போகிறோம். வெயிட் பண்ணுங்க. கீவேர்ட் ட்ரிவன் சொல்லிடுறேன். ஓகேங்களா? கீவேர்ட் ட்ரிவன் யாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் கீவேர்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, மெத்தட் தான் கீவேர்ட் சொல்லுவாங்க. அந்த மெத்தடை கால் பண்ணி வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணுவாங்க. யார் இதை மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா those who don't have any sufficient knowledge in the coding part. யாருக்கு வந்து கோடிங் பார்ட்ல வந்து நாலேஜ் இல்லையோ better they will go for the keyword driven testing framework. டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பாஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கீழே சார் கீவேர்ட் மீன்ஸ் மெத்தட் நேம் தான். மெத்தட் நேம்ல இந்த வேல்யூ பாஸ் பண்ணால் இது ரன் ஆகும் தெரியும் உங்களுக்கு. they don't know about the internal functionality. எப்படி நடக்குது, சென்கீஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கிளிக் ஆகுது, அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த மெத்தட்ல இருந்து வேல்யூ பாஸ் பண்ணணும் தெரியும். தட் இஸ் கால்ட் கீவேர்ட் ட்ரிவன். எவ்ரி மெத்தட் will be like a key names, கீன்னு சொல்லுவாங்க, கீவேர்ட் சொல்லுவாங்க. அந்த கீவேர்ட்ஸ் சம் நீங்க அந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணாலே போதும், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலே அது வந்து போய் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? that is called keyword driven frameworks. hybrid நான் என்ன சொல்லிட்டேன், it's a combination of data driven as well as keyword driven framework. இது ரெண்டுமே சேர்ந்தது தான் hybrid driven frameworks. Now we're going to look at this diagram. data driven framework னா சொல்ல முடியுமா, டயக்ராம் பார்த்து சொல்ல முடியுமா? anyone
Kannan or Bhaskar, Vivek, anyone, but don't make any background noise. இந்த டயக்ராம் பார்த்து சொல்ல முடியுமா? காம்பினேஷன் ஆஃப் டேட்டா செட் அண்ட் டெஸ்ட் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ஐ செப்பரேட்டட். டேட்டா செட் பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸல் ஷீட்டில் இருக்க போது, டெஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன இருக்க போகுது, ஒரு ஜாவா ஃபைலில் ஆக்சுவலாக இருக்க போகுது. ஓகேங்களா, இது ரெண்டுமே சேர்ந்தது தான் என்ன அர்த்தம் அப்படின்னா டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க். see the meaning, I'm going to drive the data to my test scripts. I'm going to drive na புரியுதா, I'm going to take my data and then I'm going to drive my டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸல் ஷீட்டை நான் ரீட் பண்ணி டெஸ்ட் ஸ்கிரிப்ட் நான் பாஸ் பண்ணிப்பேன். நான் வந்து ஹார்ட் கோடிங் பண்ண மாட்டேன். இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன புரியும் தெரியுமா, ஏன் வந்து ஹார்ட் கோடிங் பண்ண வேணாம்னு சொன்னான்னு புரியுதா? இப்போ புரியுதா பிரகாஷ்? ஏன் ஹார்ட் கோடிங் பண்ண வேணாம்னு சொன்னா இப்போ புரியுதா? ஹார்ட் கோடிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 10,000 யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டு இருந்ததுன்னா 10,000 ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து எக்ஸ்பார்ட் ஒன்ல ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், 10,000 மாத்துற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இட்ஸ் a tedious process. Okay, but the data driven framework is I'm going to take this data set, it will be Excel sheet or database or some kind of spreadsheets or property files or text files or XML or JSON or YAML file எதுனா இருக்கலாம். It can be any kind of external feed இருக்கலாம். புரியுதா? XML இருக்கலாம், JSON இருக்கலாம், YAML file இருக்கலாம், text file, dat files, property files, and then databases. Spreadsheets means Excel files. ஓகேங்களா, that is called spreadsheets. எதுனா இருக்கலாம், any kind of external feeds you're going to drive into the test scripts. That is nothing but the data driven frameworks. And then code and data stored separately. See, look at here, code and data stored separately. Code தனியா இருக்கும், data தனியா இருக்கும். As well as I want to say one more thing as well as object properties தனியா வச்சுக்கணும். நீங்க எக்ஸல் ஷீட் வச்சுக்கலாம் or you can go in the database. Object புரியுதா? What is object properties? What is object properties? Object properties என்னன்னு புரியுதான்னு கேட்டேன் நான். What is object properties? இப்பதான் எடுத்தேன் 2 minutes backல. What is object properties? டேட்டா செட் இருக்குங்க, டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்கு, எப்படி ஒர்க் ஆகும்? ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகும்? What is object properties? Give some examples. XPath, CS selector, these are called the object properties. அது என்ன பண்ணணும், நீங்க செப்பரேட்டா ஒரு எக்ஸல் ஃபைல்ல வச்சுக்கணும். ஓகேங்களா, you should not hard code the XPath in the test script. Okay, now okay, I'm going to discuss more about the data driven testing. ஓகேங்களா, data driven testing அப்படின்னா you're going to keep all the data stored in a table or a spreadsheet format. Stored in a table or spreadsheet format. ஓகேங்களா, நீங்க வந்து database table வச்சுக்கலாம் or excel file வச்சுக்கலாம். spreadsheet means excel files. As well as the data driven testing, it's going to allow the testers you're going to சரி, டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங் என்ன பண்ண போறீங்கன்னா, டெஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னா சிங்கிள் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ல யூ கேன் பாஸ் மல்டிபிள் டெஸ்ட் டேட்டா பாஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஆக்சுவல் ரிசல்ட்டையும் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து எனக்கு ஸ்கிரிப்ட்ல வர்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூவை எக்ஸல் ஷீட் வச்சுக்கலாமா? சொல்லுங்க. Whatever script is going to give, that is going to be my actual result. எனக்கு expected value நான் வந்து எக்ஸல் ஷீட்ல வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா? just take page title வச்சுக்கலாம். just take page title. Page title I can keep in the external feed. External feed, it can be any other feeds. புரியுதா? Same thing they're saying, like data driven testing allows tester to input a single test script that can execute test for all test data from a table. ஓகேங்களா, ஒரு டெஸ்ட் கேஸை மல்டிபிள் டெஸ்ட் டேட்டாவை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து look at this diagram. From this diagram what you can understand, data driven framework நான் அழகா சொல்லிட்டேன். இந்த டயக்ராம் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. என்ன புரியுது? Vivek and Bhaskar as well as Prakash, look at this diagram.
From this pictorial view, what you have understood? யாரா ஒருத்தர் ஆன்சர் பண்ணலாம் எனக்கு, ஓகேங்களா? இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் ஃபார் மீ, எனிஒன் கேன் ஆன்சர். From the data file, we have test the data in driver script. After that, it's put in the application, and that application result and then data file result has been compared in test result. இப்படி நான் எடுக்கலங்க ஆக்சுவலா, ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. டேட்டா ஃபைல்னா என்ன அர்த்தம்னா, இட் கேன் பி எனி எக்ஸ்டர்னல் ஃபீடா இருக்கலாம் சொல்லிட்டேன். எக்ஸ்எம்எல் இருக்கலாம், ஜேசனா இருக்கலாம், யாமலா இருக்கலாம், ஸ்ப்ரெட்ஷீட்ஸா இருக்கலாம், எக்ஸல் ஃபைலா இருக்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட் மீன்ஸ் எக்ஸல் ஃபைல், ஓகேங்களா? அப்புறம் வந்து டேட்டாபேஸா இருக்கலாம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, யூ கோயிங் டு கீப் ஆல் த டெஸ்ட் டேட்டா இன் த டேட்டா ஃபைல் வச்சுக்க போறீங்க. வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க டிரைவர் ஸ்கிரிப்ட் மூலமா என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த எக்ஸல் ஷீட்ல இருக்கிறத ரீட் பண்ணி உங்க அப்ளிகேஷன் இருக்கா இல்லையா, ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம் இருக்கா இல்லையா, தட் அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு அண்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா அந்த டெஸ்ட் டேட்டா எடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன்ல போட்டு டெஸ்ட் பண்ணுவீங்க. டெஸ்ட் பண்ணி இட்ஸ் கோயிங் டு கிவ் சம் ஆக்சுவல் ரிசல்ட். உங்களோட பேஜ் டைட்டில் எடுத்துக்கங்க. அப்போ எனக்கு பேஜ் டைட்டில் கொடுத்துற போகுது. டிரைவர் டாட் கெட் டைட்டில் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் சம் ஆக்சுவல் வேல்யூ. அந்த ஆக்சுவல் வேல்யூவும் நீங்க வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல வச்சிருந்த அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் சேமா இருந்ததுன்னா then your test case is going to get pass. Otherwise your test case is going to get fail. ஓகேங்களா? driver script means you're going to use a Selenium driver script and then you're going to take the data from the external feed and then you're going to pass to the application. Your application is orange HRM. You're going to do the test, kind of smoke testing பண்ண போறீங்க. டெஸ்ட் பண்ணி வர ஆக்சுவல் ரிசல்ட்டும் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்டும் சேமா இருந்ததுன்னா then your test is going to get pass, otherwise your test is going to get fail. ஓகேங்களா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் என்ன சொல்றேன், டெஸ்ட் ஸ்கிரிப்டையும் டேட்டாவையும் செப்பரேட் பண்ணி வைக்கணும். as well as you can do two kinds of testing. பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸும் பண்ண முடியும், நெகட்டிவ் டெஸ்ட் கேஸும் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு சிங்கிள் டெஸ்ட்ல, ஒரு சிங்கிள் டெஸ்ட்னா லாகின் டெஸ்ட்ல என்ன பண்ணலாம், லாகின் டெஸ்ட் என்ன பண்ணலாம், யூசர் நேம் என்டர் பண்ணுவீங்க, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி கிளிக் பண்ணுவீங்க. லாகின் ஆயிட்டு பேஜ் ரைட்ல வந்துச்சு அப்படின்னா, ஹோம் பேஜ் ரைட் வந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ். கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் ரைட்லும் உங்களோட டேட்டா ஃபைல் இருக்க அந்த டைட்டிலும் மேட்ச் ஆச்சுன்னா டெஸ்ட் கேஸ் பாஸ். லாகினே ஆகல, எனக்கு எரர் மெசேஜ் வருது, அந்த எரர் மெசேஜ் கேப்சர் பண்றீங்க. கேப்சர் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க டேட்டா ஃபைல் இருக்க எரர் மெசேஜ் கேப்சர் பண்றீங்க. ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா டெஸ்ட் கேஸும் பாஸ் தான். நீங்க கேட்கலாம் வந்து எப்படி டெஸ்ட் கேஸ் பாஸ் கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஐ கோயிங் டு டு த நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் பண்ண போறேன். நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ்னா என்ன அர்த்தம், ஐ கிவ் த கரெக்ட் யூசர் நேம், ராங் பாஸ்வேர்ட் கொடுப்பேன். எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இட் கோயிங் டு கிவ் சம் எரர் மெசேஜ் வரப்போகுது. பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி எரர் மெசேஜ். எரர் மெசேஜ் கேப்சர் பண்ணுவேன். கேப்சர் பண்ணி தட் இஸ் கோயிங் டு ஆக்சுவல் வேல்யூ அண்ட் தென் கோயிங் டு கம்பேர் வித் மை டேட்டா ஃபைல் இருக்க அந்த எரர் மெசேஜ் இருக்கும். அது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ரெண்டுமே சேமா இருந்தது அப்படின்னா டெஸ்ட் கேஸ் பாஸ், அதுவே டெஸ்ட் கேஸ் கோயிங் டு ஃபெயில். ஐ கோயிங் டு டு போத் பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ் அண்ட் நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் இன் a single test. Okay, now we going to see data driven testing என்ன பண்ணலாம் அப்படின்னா, testers frequently use multiple data sets for it. சிங்கிள் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் டெஸ்ட் கேஸுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேலிட் பண்றாங்க, ஒரு டிராப் டவுன் வேலிட் பண்றாங்க அப்படின்னா they use multiple data sets யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு லாகின் பேஜ் எடுத்துங்களேன், மல்டிபிள் டேட்டா செட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஃபார் இம்ப்ரூவிங் த கோட் கவரேஜ், டெஸ்ட் கவரேஜ், இம்ப்ரூவிங் த டெஸ்ட் கவரேஜ். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு சிங்கிள் டெஸ்ட் மூலமா என்ன பண்ணுவாங்க, லூப் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, they will test all the conditions from the test data. ஆஸ் வெல் அஸ் இது பண்றதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, டைம் வந்து கன்சியூம் ஆகுது. ஓகேங்களா? If you are not following this data driven framework, you have to write so much scripts, and then if any failure happens, you want to change the experts object properties as well as test it also you have to change, right? If you are using this framework, you can use a single method and then you can reuse that method, and then you it's going to be a can be a time consuming process actually. ஓகேங்களா? இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நிறைய வந்து டெஸ்ட் டேட்டா வந்து நீங்க வேலிட் பண்ணிக்கலாம். That's nothing but the data driven testing. As well as you can use combination of test data and then you can test your application, and then you can check the expected result, the actual result. Test case is passed,
and then you can store the results in one of the file ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வர ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா, பாஸ் ஃபெயில் இருக்குல்ல, அந்த ரிசல்ட் என்ன பண்ணலாம், நீங்க எக்ஸல் ஷீட் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். Okay, now approach 1, you have to answer. Create 1000 scripts, one for each data set, and runs each test separately one by one. இப்போ இந்த 3 அப்ரோச் நீங்க படிக்க போறீங்க. இந்த 3 அப்ரோச்ல எந்த அப்ரோச் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொல்ல போறீங்க. Anyone? Apart from Kannan, anyone can answer. Just read these 3 approaches. நீங்க வந்து எந்த அப்ரோச் போனா பெட்டரா இருக்கும் சொல்ல போறீங்க. Third approach. Wait, let them give time for them. Vivek and Bhaskar. இந்த 3 அப்ரோச் இருக்கு. Approach 1, approach 2, approach 3. Vivek, approach 1 என்ன பண்றீங்க? பாருங்க, they can't able to answer. I am asking about the what is of approach 1. Approach 1ல என்ன பண்றீங்க? 1000 script run by one by one. ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு query பண்றீங்க. அப்போ 10000 யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு. அப்போ 10000 ஸ்கிரிப்ட் இருக்கும் ஆக்சுவலா, ஓகேங்களா? அவ 1 by 1 ரன் பண்ணா டைம் எடுக்குமா எடுக்காதா? எடுக்கும் சார், more than time எடுக்கும். நெக்ஸ்ட் approach 2 பாருங்க. Approach 2. What's approach 2? Anyone can say. மியூட் போடுங்க ராஜா, நீங்க ரொம்ப நாய்ஸியா இருக்கும் பேக்ரவுண்ட். கண்ணன், what is approach 2? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்கு இப்போ ஆக்சுவலா approach 2ல? எனக்கு வந்து 1000 யூசர் நேம் 1000 பாஸ்வேர்ட் இருக்கு. approach 2ல எத்தனை டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்குன்னு கேக்குறேன். 1000 டெஸ்ட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறீங்களா இல்ல ஒரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறீங்களா? 1000 டெஸ்ட் ஸ்கிரிப்ட் மேனுவலா சேஞ்ச் பண்ணிட்டு ஒன் பை ஒன் பண்ணுங்க. இல்லங்க, ஒழுங்கா படிங்க. approach 2 ஒழுங்கா படிங்க. அதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணி கேக்குறது தான் மீனிங். approach 2ல 10000 டெஸ்ட் எழுத போறீங்களா இல்ல ஒரே டெஸ்ட் எழுத போறீங்களா? அவன் அழகா கொடுத்துட்டான் பாருங்க. manually change the value test script and run it several times. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே டெஸ்ட் ஸ்கிரிப்ட் தான் இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, ஒரு வாட்டி என்ன பண்ணனும், டெஸ்ட் டேட்டாவை சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணுங்க. ஆனா இதுல அட்வான்டேஜ் இருக்கு, டிராபேக் அதிகமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரே டெஸ்ட் ஸ்கிரிப்ட் தான். இதுல வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, கோட் மெயின்டெனன்ஸ் கம்மியாகுது. பட் எவ்ரி டைம் யூ ஹாவ் டு சேஞ்ச் த வேல்யூ இன் யுவர் டெஸ்ட் ஸ்கிரிப்ட். அப்போ ஒரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ல 1000 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. இஸ் feasible? இந்த அப்ரோச் feasible? whether it's feasible or not? புரியலையா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நீங்க 1000 டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணி ரன் பண்றீங்க, செகண்ட் டைம் சேஞ்ச் பண்ணி ரன் பண்றீங்க, தேர்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணி ரன் பண்றீங்க. டைம் வேஸ்ட். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? That's what I am asking. It's a feasible approach or not? It's not feasible actually. ஓகேங்களா? எவ்ரி டைம் என்ன பண்ணணும், ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும். இது முடியாத காரியம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் இஸ் approach 3. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஷீட்ல ஸ்ப்ரெட் சொல்றேன், ஓகேங்களா? டேட்டாலாம் வச்சுட்டு அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, யூ கேன் ஃபெச் த டெஸ்ட் டேட்டா. ஒரு ரோவா என்ன பண்ண போறீங்க, ஒரு ரோனா புரியுதா, ஒரு ரெக்கார்டா என்ன பண்ண ஃபெச் பண்ணி எடுத்துட்டு டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ல பாஸ் பண்ண போறீங்க. அண்ட் தென் என்ன பண்ண போகுதுன்னா, ஒரே டெஸ்ட் கேஸ் மூலமா என்ன பண்ண போறேன்னா, டெஸ்ட் ஸ்கிரிப்ட் மூலமா நான் வந்து என்ன பண்ண போறேன், ஐ கோயிங் டு எக்ஸிக்யூட் ஆல் 10000 யூசர் நேம் 10000 பாஸ்வேர்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நான் வந்து ஃபைனலா வந்து ஆக்சுவல் ரிசல்ட் கொடுத்துருவேன். ஆக்சுவல் ரிசல்ட்டும் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் சேமா இருந்தது அப்படின்னா, then my test was going to pass. I going for the approach 3. Out of 3 approaches, the first 2 are time consuming as well as laborious. Laborious na theriyuma, it's a repetitive work actually. It's a repetitive work. The same work you are doing again. Third approach is the better approach. It's called data-driven frameworks. Now you can see, you have email address and password. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, successfully login. ஓகேங்களா? ஓகே, என்ன இருக்கு, giving correct email address and password கொடுக்குறீங்க, successfully login ஆகுது. Then you giving some wrong password
பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் வருது. இது மாதிரி வந்து 10,000 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் டேட்டா சர்வீஸ் ட்ரை பண்ணுறீங்க. தென் யூ ஆர் கெட்டிங் த ரிசல்ட்ஸ். ஓகே, நவ் இதெல்லாம் லேட்டராக பார்க்கலாம். இதெல்லாம் மேனுவல் டெஸ்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா, மேனுவல் டெஸ்ட் சொல்லி தான் எழுதணும். ஆக்சுவலாக யாரும் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா, அவங்களுக்கு மேனுவல் டெஸ்ட் எடுக்கும் சொல்லி தருவாங்க. இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும். இது மாதிரி வந்து எக்ஸல் ஷீட் இருக்கும். எக்ஸல் ஷீட்டில் என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன், டெஸ்ட் கேசஸ், டெஸ்ட் டேட்டா, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் இருக்கும். இதை வச்சு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் we going to see டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்கலாமா. இப்போ டேட்டா ட்ரிவனாக புரிஞ்சிச்சு உங்களுக்கு. டெஸ்கிரிப்டையும் டெஸ்ட் டேட்டா தனியாக வைங்க. That is called a data-driven framework. And second thing is, for the same test script, you can pass multiple test data. Pass பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட டெஸ்ட் கவரேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபைன். Now I going to show I going to discuss about Apache POI. இந்த டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணணும். The company name is called Apache. நீங்க கேட்கலாம் வந்து கம்பெனி Apache POI என்னன்னு கேட்கலாம். POI சொல்லுவோம். POI stands for POI, Poor Obfuscation Implementation. POI stands for Poor Obfuscation and Implementation. Poor obfuscation சொல்லுங்க. ஓகேங்களா, poor obfuscation implementation. ஓகேங்களா, நீங்க கேட்கலாம் வந்து obfuscation மீனிங் கேட்கலாம். It's not clear. You can check your meaning as well. obfuscation என்ன அர்த்தம்னா it's not a clear அப்படின்னு அர்த்தம். அவங்களோட நேம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எதுக்காக இந்த அப்பாச்சி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்க எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ண போறேன். எக்ஸல் ஷீட்ல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீட் ஆக்சுவலா அது. ஓகேங்களா, அந்த எக்ஸ்டர்னல் ஃபீட்ல இருந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து ரீட் பண்ண போறேன், ரைட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி, அப்பாச்சி பாயிண்டர் லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எக்ஸல் ஷீட் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். as well as you can change the font. எக்ஸல் ஷீட்ல என்னென்னலாம் பண்ணுவீங்களோ, ஃபாண்ட் மாத்துவீங்க, கலர் மாத்துவீங்களா, எல்லாமே இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். The library was developed purely on Java. ஓகேங்களா, as well as it's one of the best API for manipulating the Microsoft documents like Excel S and Excel SX format. நீங்க என்ன பண்ணலாம், நீங்க உங்களால ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். as well as you can able to modify the content, you can able to create a sheet. எக்ஸல் ஷீட் என்ன பண்ண முடியும், ஷீட் உங்களால கிரியேட் பண்ண முடியும். எந்த லைப்ரரி யூஸ் பண்ண போறீங்கன்னா Apache POI. Apache's company POI is called the pure obfuscation implementation. Obfuscation means it's not very clear actually. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு Apache POI பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? நீங்க கேட்கலாம் என்கிட்ட வந்து. ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. XLS ஃபார்மேட் இருக்கு, XLSS ஃபார்மேட் இருக்கு. XLS ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா 1997 ஃபார்மேட், மைக்ரோசாஃப்ட் ஃபார்மேட் இருக்கு பாத்தீங்கன்னா 97 ஃபார்மேட் யார் யூஸ் பண்றாங்களோ they can have the .xls format யூஸ் பண்ணலாம். 2004ல ஒரு ஃபார்மேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எக்ஸல் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2004 ஆர் லேட்டர். இப்போலாம் நீங்க யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்மேட் பார்க்கலாம். நீங்க இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா .slsx இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க. if I have some excel sheets, excel sheet இருக்கா என்கிட்ட, இருங்க பாரு. எக்ஸல் ஷீட் இருந்ததுன்னா காட்டுறேன். இருங்க, டவுன்லோட்ஸ்ல இருக்குமா, டவுன்லோட்ஸ்ல அது பாருங்க இருக்கா, ஜீரான் இருக்கா இல்லையா. இந்த ஃபார்மேட் செக் பண்ணிடலாமா, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இது சிஎஸ்சி ஃபைல். ஓகேங்களா, சிஎஸ்சி ஃபைல் ரீட் பண்ண முடியும். நான் வந்து என்ன பண்றேன்னா எக்ஸல் ஷீட்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலா லேட்டரா காட்டுறேன். நியூ ஃபோல்டர்ல இருக்குமா, இருங்க, இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃபார்மேட் பாருங்க, இது என்ன ஃபார்மேட், இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃப்ரம் 97 to 2003 ஒர்க் ஷீட். ஆக்சுவலா புரியுதா, யார் வந்து யூஸ் பண்றாங்களோ some people will use like old format யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 97 to 2003 இயர்ல இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணாங்க. that is called XLS format. இப்போ யூஸ் பண்ற ஃபார்மேட் பாத்தீங்கன்னா XL SX ஃபார்மேட் யூஸ் பண்றாங்க. after 2004
2004 வந்து பாத்தீங்கன்னா they using SLXX. ஓகே, ஃபார்மட் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, நீங்க சிம்பிளா சொல்றேன், ஒன்லி ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஓகே, நீங்க கேட்கலாம் வெறும் ஸ்ப்ரெட்ஷீட் மட்டும் பண்ண முடியும் கேட்டா, ஸ்ப்ரெட்ஷீட் மட்டும் கிடையாது, உங்களோட மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, டாக்குமெண்ட் அதையும் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். எவ்ரிதிங் யூ கேன் டூ இன் திஸ் API. API மீன்ஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் CSV ஃபைல்ஸ் ரீட் பண்ண முடியும். CSV ஃபைல் இருக்கா இல்லையா, CSV ஃபைல்ஸ் கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல்ஸும் ரீட் பண்ண முடியும். பிரகாஷ், வாட் இஸ் POI எக்ஸ்பான்ஷன்? What is the POI abbreviation? Core Application Implementation. Obfuscation implement. Obfuscation means it's not clear actually. ஓகேங்களா, இப்போ இந்த இமேஜை பாருங்களேன், இமேஜ்ல உங்களுக்கு என்ன புரியுது? You can see two file formats, spreadsheet formats பார்க்க முடியுதா இல்லையா? These are called the external feeds. The first one is XLS file and another one is XLSX file. Okay, now நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட போறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, better you have to go to the Apache இதுக்கு போயிடுங்க. Apache point இருக்கா, go to the website, உள்ள போயாச்சு. இதுல பாத்தீங்கன்னா Apache POI டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்களா? டவுன்லோட் கொடுத்தாச்சு. இதை என்ன பண்ணுங்க, அப்படியே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா it will open the download page. நான் என்ன பண்ண போறேன்னா, என் ஜாரை வந்து டவுன்லோட் பண்ணிக்க போறேன். if you are not using maven project, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பாச்சின்ற கம்பெனி ஆக்சுவலா. ஓகேங்களா, they only given the open source software. இவங்க தான் ஆக்சுவலா மோஸ்ட்லி கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா அப்பாச்சி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, நீங்களே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதை வெளியில விடணும் அப்படின்னா, நீங்க வந்து அப்பாச்சி டைப் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகேங்களா, அவங்க வந்து அவங்க நேம்ல வெளில விடுவாங்க. ஓகேங்களா, பிகாஸ் they have so much of license terms இருக்கு ஆக்சுவலா. அந்த லைசன்ஸ் டேர்ம்ஸ்லாம் உங்களால வாங்க முடியாது ஆக்சுவலா. ஓகேங்களா, they will உங்ககிட்ட வந்து நீங்க உங்க பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க நேம்ல வந்து வெளில விடுவாங்க. ஓகே ஃபைன். பாத்தீங்கன்னா we have binary distribution இருக்கா இல்லையா? இருக்கு. சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து எனக்கு தேவை என்ன தேவைன்னா, பைனரி டிஸ்ட்ரிபியூஷன் தேவை. இதுல எனக்கு zip ஃபைல் தேவை. ஃபைல் சைஸ் 58 MB. இதை என்ன பண்ணுங்கன்னா, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். சில டைம் டவுன்லோட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுங்க, பண்ணணும் அப்படின்னா அகைன் யூ ஹேவ் டு கிளிக் திஸ் திங், HTTP ன்றது பாத்தீங்களா, கிளிக் பண்ணுங்க. இட் வில் ஸ்டார்ட் டவுன்லோடிங் த Apache POI. Apache POI only for reading and writing in your Excel sheetல பண்ண முடியும், CSV ஃபைலும் பண்ண முடியும், as well as என்ன பண்ண முடியும், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டையும் உங்களால என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். Now I going to cut and then I'm going to have one folder called Apache POI libraries. Apache POI libraries lib. இந்த ஃபோல்டர்ல பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இது ஒரு zip ஃபைலா இருக்கு, தெரியுதா? zip ஃபைலா இருக்கு, விண்டர் ஃபைல் இருக்கு ஆக்சுவலா. இதை என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, இட் will extract this entire zip file and then it's going to give some folder கொடுத்துரும். இந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா ஜார்ஸுமே இருக்கும், தெரியுதா? POI என்ன சொல்லியிருக்கேன், for obfuscation implementation அப்படி சொல்லியிருக்கேன். இந்த எல்லா ஜார்ஸுமே நீங்க என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி சில டைம்ல பாத்தீங்கன்னா OXML பார்ப்பீங்க, OXML லைப்ரரி உங்களுக்கு தேவைப்படும். OXML தெரியுதா, ஓப்பன் ஆஃபீஸ் XML லைப்ரரியும் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, you can able to read the XLS file, XLSX file ரீட் பண்ணணும் அப்படின்னா OXML தேவைப்படும். திருப்பி எழுதுறேன் பாருங்க, OXML என்ன தெரியுதா, ஓப்பன் ஆஃபீஸ் XML. XML ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுமா? ஃபுல் ஃபார்ம் என்னது தெரியலையா? எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா, இது வந்து இந்த OXML ஏன் தேவைப்படும் அப்படின்னா, உங்க XLSX ஃபைல் ஃபார்மேட்டை ரீட் பண்ணணும் அப்படின்னா
டெஃபினட்டா OXML லைப்ரரி தேவைப்படுது. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த லைப்ரரி எல்லாம் இம்போர்ட் பண்ணணும். as well as OXML பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்கும். ஜகார்த்தா, SLF4J, API, XML beans இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க லைப்ரரியில இம்போர்ட் பண்ணிக்கணும். இது லிப்ல கூட பார்த்தீங்கன்னா சம் காமன் லைப்ரரிஸ் இருக்கும். log4j பார்த்தீங்களா? log4j லைப்ரரிஸ், காமன் கோடாக்ஸ் எல்லா லைப்ரரியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you have to import. தெரியுதா? PDF read பண்ண போறீங்க. if you want to read some PDF ல கண்டென்ட்டை ஓபன் பண்ணாம நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னா you have to use the PDF jar யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? font கலர் மாத்த போறீங்க. ஃபாண்ட்னா புரியுதா? you want going to change the color of your excel sheet கலர் மாத்த போறீங்க அப்படின்னா you have to use a font box யூஸ் பண்ணணும். இது மாதிரி இதெல்லாம் எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் ஆக்சுவலா. இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதை இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் சொல்லி தர போறேன் how to import all these stuffs. ஓகேவா? I hope பிரகாஷ் பிரகாஷ் புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். நீங்க கேட்கலாம் என்ன வந்து மேன் ப்ராஜெக்ட் இதுன்னு டிபெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு போகலாமே, ஏன் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஜார் ஆட் பண்ண கேட்குறீங்க? உங்களுக்கு இப்படியும் தெரியணும், ஃபார்ம்ல ஆட் பண்றதும் தெரியணும். ஓகேங்களா? I going to get a man project and then create a simple project டிக் பண்ணிடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா I going to have com.cloudfire the group ID பாத்தீங்கன்னா DDF தர போறேன். DDF என்ன தெரியுதா? What is DDF stands for? Data driven framework. Data driven frameworks. ஆனா artifact ஐடியில என்ன தரீங்களோ அதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் நேமா வரும். ஓகேங்களா? I going to give artifact IDs data driven frameworks. finish கொடுத்துருங்க. because I need only jar packaging. ரெண்டு பேக்கேஜிங் இருக்கு, ஜார் பேக்கேஜிங் இருக்கு, வார் பேக்கேஜிங் இருக்கு, பாம் கூட இருக்கு. ஓகேங்களா? வார்ன்றது வெப் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றதுனா நீங்க வார் பேக்கேஜிங் யூஸ் பண்ணணும். நமக்கு ஜார் இருந்தா போதும். ஓகேங்களா? ஜஸ்ட் கிவ் finish கொடுத்துருங்க. It's going to create the data driven framework கிரியேட் பண்ண போகுது. ஓகேங்களா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? யா ஓகே, எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இப்படி கேட்கலாம், நீங்க pom.xml பண்ணிடலாம்ல, ஏன் தேவையில்ல பண்றீங்க கேட்டீங்கன்னா இப்படியும் உங்களுக்கு தெரியணும். இன்கேஸ் அது நார்மல் ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும் பிரகாஷ்? இஃப் இட் இஸ் நார்மல் ப்ராஜெக்ட் யூ ஹாவ் டு டவுன்லோட் த எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் டவுன்லோட் பண்ணி இப்படிதான் இம்போர்ட் பண்ணணும். எப்படி பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பண்ணணும்? டெஸ்ட் ஜேவிட்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா நீங்க வந்து நார்மல் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டேட்டா என்ன பண்றது டிபெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு போயிடுறீங்க, அதான் பிரச்சனை உங்களுக்கு. பிரகாஷ் பில்ட் பாத் போங்க. பில்ட் பாத் போயிட்டு கான்ஃபிகர் பில்ட் பாத் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், இதுல போயிட்டு பாருங்க. இதுல போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் எக்ஸ்டர்னல் இருங்க, ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் இருக்கா இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இட் வில் கோயிங் டு ஓபன் திஸ் ஃபோல்டர். ஓகேங்களா? இதுல டெஸ்க்டாப் போயிட்டு Apache POI ல இந்த ஃபோல்டர் உள்ள போயிடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் ஆல் தி லைப்ரரிஸ். ஆட் பண்ணனா திருப்பி என்ன பண்ணணும், இதுல எனக்கு OXML லைப்ரரி இருக்கு. OXML பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ரீடிங் த XLXX ஃபைல் ஃபார்மேட். தி XLXX ஃபார்மேட் ரீட் பண்ணணும். நான் என்ன பண்றேன், இதுவையும் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றேன், அகைன் கம் அவுட் ஆஃப் திஸ். இதுல வாங்க, லிப்ல ஒன்று இருக்கு, இது எனக்கு log4j தேவை அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் எக்ஸ்டெண்டர்ஸ் போறேன். எனக்கு என்ன பண்ண போறேன், ஆஃப் தி ரிவ்யூல போறேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ன இருக்கு, எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் இருக்கு. ஆக்சுவலா PDF ரீட் பண்றது இருக்கு, பார்சர் எல்லாமே இருக்கு, XML ரீட் பண்றது, JSON ரீட் பண்றது, அப்புறம் YAML ஃபைல் ரீட் பண்றது, எல்லா லைப்ரரிஸ் ஆக்சுவலா இருக்கும். இதை ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? now I added all the libraries. பாஸ்கர் புரியுதா? இப்படிதான் பண்ணணும். நார்மல் ப்ராஜெக்டா இருந்ததுன்னா இப்படி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க கேட்கலாம் வந்து நான் ஆட் பண்ணதுல எங்க பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா உங்க ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ்ல பார்க்க முடியுதா? உங்க ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ்ல உங்களால பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா இல்லையா? you can able to see POI பார்க்க முடியுதா? இங்க பாருங்க, POI 4 obfuscation index implementation பார்க்க முடியுது. these are the Apache POI depend jars. ஜகார்த்தா எல்லாமே காமன், IO இன்புட் அவுட்புட் ரீட் பண்றதுக்கு. ஓகேங்களா? எல்லா ஜார்ஸையும் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்படி பண்ணிட்டு நீங்க டேட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போதைக்கு வந்து
framework build பண்ண போறது இல்ல. First 2 or 3 days I going to run some few scripts. உங்களுக்கு வந்து Apache POI first புரியணும். Then I going to build in the same project I going to build the framework. Framework build பண்ண போறேன். Make it mute. Same project I going to build the framework. அதால என்ன பண்றோம் அப்படின்னா SRC test javaல ஒரு package create பண்ண போறேன். First 2 days I going to write some scripts. Afterwards I going to implement the framework. Pom.cloudfire நான் என்ன பண்றேன்னா இது நேமே ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறேன். ஆக்சுவலா framework ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, ஸ்கிரிப்ட்ஸ் எழுதக்கூடாது. ஆக்சுவலா என்ன பண்ணணும், everything should be a reusable methods ஆ இருக்கணும். ஆனா for first 2 days I going to write some scripts, then only you will get some idea. Okay, first வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா I going to have one class test case. நான் அந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறேன். ஆக்சுவலா டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறேன். டெஸ்ட் கேஸ் சொல்லிட்டு தப்பு. ஆக்சுவலா டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம். டெஸ்ட் ஸ்கிரிப்ட் 01 row count and column count. row count and column count. நீங்க கேட்கலாம் வந்து என்னங்க புரியலன்னு கேட்டீங்கன்னா எக்ஸல் ஷீட்ல எவ்வளவு ரோ கவுண்ட் இருக்கு எவ்வளவு காலம் கவுண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? and then I going to have the main method is going to the entry point for JVM. ஓகேவா? இப்படி பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து இது மாதிரி டவுன்லோட் பண்ண மாட்டேன், நான் எனக்கு சொல்லுங்க ஃபார்ம்ல எப்படி பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா that's another way. pom.xml ல ஓபன் பண்ணுங்க. இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா you have to keep the dependencies ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க ஒரு tag ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? dependencies ஏன் டைப் ஆக மாட்டேங்குது, இருங்க. end with dependencies. ஓகேங்களா? dependencies tag உள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட maven சென்டர்ல போயிடுங்க. Apache maven சென்டர் உள்ள போயிடுங்க. don't get confused. என்னடா இவன் திருப்பி ஜாரையும் ஆட் பண்ணிடுறான். நீங்க வந்து நார்மல் ப்ராஜெக்ட் சொல்லிடுறேன். நார்மல் ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலா பண்ணி என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். இல்ல நான் வந்து மேன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்னா டேட்டா என்ன பண்ணணும், டிபெண்டன்சி ஆட் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு கோ டு மேவன் சென்ட்ரல் போயிடுங்க. மேவன் சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல் ரெபாசிட்டரி போயிடுங்க. சென்ட்ரல் ரெபாசிட்டரி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதுல போயிட்டு பாயிண்ட் டைப் பண்ணுங்க. Apache POI டைப் பண்ணுங்க. for obfuscation implementation, that is the abbreviation of Apache POI. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல Apache POI இருக்கு. தேர்ட் ஒன்று இருக்கா இல்லையா, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து 4.1.2 போங்க. இது கிடையாது ஆக்சுவலா. ஓகேங்களா? இங்க பாயிண்ட் வரும் ஆக்சுவலா. ஓகேங்களா? இது கிடையாது, வெளில வந்துருங்க. let's see Apache POI. இதை ட்ரை பண்ணி பார்க்கறேன். let's see, இதை பார்க்கறேன். 5.2.3 இருக்கு. இதுவும் கிடையாது. ஸ்கிராட்ச் பேட் இது ஆக்சுவலா. இதுவும் கிடையாது. ஓகே, now I going to try on POI ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இது பார்க்கலாமா? காமன் ஒன்று இருக்கு. சரி பார்க்கலாம். இதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.2.3 இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் ஏன் மத்தெல்லாம் எடுக்க தெரியுதா, இந்த இடத்துல POIன்னு வரணும். குரூப் ஐடி வந்து r.apache.poi வரணும். ஆர்டிஃபேக்ட் POI வந்ததுன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, டிபெண்டன்சி பாய் பண்ணீங்க. மேவன்ல கிளிக் பண்ணிட்டு டிபெண்டன்சி பாய் பண்ணி என்ன பண்ணுங்க, உங்களோட pom.xml ல பிளேஸ் பண்ணிடுங்க. pom.xml ல என்ன பண்ணிடுங்க, பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். ஓகே பண்ணியாச்சா? இப்போ வந்து நான் பாய் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு என்னென்ன தேவை, XLS ஃபைலை ரீட் பண்ணணும்னா என்னங்க தேவை பிரகாஷ்? XLS ஃபைலை ரீட் பண்ணணும் அப்படின்னா வாட் டிபெண்டன்சி ஐ ஷுட் ஹேவ், பாய் கன்ஃபார்மா இருக்கணும். இன்னொரு டிபெண்டன்சி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வாட் டிபெண்டன்சி இட் இஸ், அந்த டிபெண்டன்சியோட நேம் என்ன, OXML இருக்கணும்.
இருங்க அவர் ஆன்சர் பண்ணிட்டு இருங்க, அவர் இஸ் நாட் ஸ்டில் ஆக்டிவ். போயிட்டு பாயில போயிட்டு OXML, ஓகேவா? இதுல வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னே கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா? இதுல என்ன இருக்கு 5.2.3 இருக்கு, சேம் வெர்ஷன். என்ன பண்ணுங்க பாருங்க, POI of OXML இருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க, just paste in your dependencies. ஓகேவா? just what you have to do, right click பண்ணிட்டு மேவன்ல போய் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அப்டேட் ப்ராஜெக்ட்ல போய் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் அப்டேட் ஆஃப் ஸ்னாப்ஷாட் ரிலீஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்டேட் ஆகும். now it's building. okay, now everything is fine, everything is fine. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து சில விஷயம் பண்றாதீங்க. என்ன பண்றாதீங்க அப்படின்னா என்ன பண்றாதீங்கன்னா, என்ன பண்றது தெரியுமா, என் ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ்ல பாத்தீங்கன்னா நான் மேனுவலா ஆட் பண்ண ஜாஸ்லாம் இருக்கு. என்னோட form.xml பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா மேவன் டிபெண்டன்சி மூலமா ஆட் பண்ண ஜாஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது மாதிரி ரெண்டும் பண்ணீங்கன்னா கான்ஃபிளிக்ட் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க நார்மல் ப்ராஜெக்ட் தான் நீ பண்ணிக்கலாம், ஆக்சுவலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, நான் என்ன பண்ண போறேன்னா இப்போதைக்கு கான்ஃபிகர் பில்டு பாத்ல போயிட்டு, இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஆக்சுவலா தேவையில்லையா பிரகாஷ்? என்ன பண்ணலாம்? தேவையில்லைனா தேவையில்லை, என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? போய் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிமூவ் கொடுத்துருங்க, தட்ஸ் இட். ஓகேங்களா? இதை ரிமூவ் பண்ணி விட்டுற போறீங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரோ த கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸ்ட்ரா அடிச்சிடும். இதெல்லாம் எடுத்து விட்டுறாதீங்க போயிட்டு. ஓகேங்களா? கன்ஃபார்மா ஜிஆர் உள்ள இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் இருந்ததான் ஒர்க் ஆகும். இதை எடுத்து விட்டுற போறீங்க போயிட்டு. அப்புறம் அது ஒரு விஷயம் போட்டுற போறீங்க எடுத்து வந்து எனக்கு. ஓகே, நவ் இப்போ பார்த்தீங்கன்னா மேவன் டிபெண்ட்ஸ்ல நான் வந்து ஆட் பண்ண ஜாஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா பாய் இருக்கா, பாய் OXML இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது மாதிரி பைனரி ஃபைல் டெவலப் பண்ணீங்கன்னா அது எல்லா ஜாஸும் இருக்கு. அப்புறம் ஃபாண்ட் வந்து நான் கலர் மாற்றணுங்க, அதுக்கு தனியாக டிபெண்டன்சி நான் போடணும். ஐ டோன்ட் நோ வாட் டிபெண்டன்ஸ் இட் இஸ். ஓகேங்களா? இது வந்து பெட்டர் வே தான் ஆக்சுவலா, உங்களால் வந்து ரீட் பண்ண முடியும். பட் இஃப் யூ ஆர் சேஞ்சிங் த ஃபாண்ட் கலர், ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அடிஷனல் லைப்ரரிஸ் டெவலப் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரோ கவுண்ட் காலம் கவுண்ட் கண்டுபிடிக்க போறேன். இந்த ரோ கவுண்ட் காலம் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னா, ஐ கோயிங் டு ஷோ ஃபியூ திங்ஸ் காட்ட போறேன். என்னென்ன காட்ட போறேன்னு பாருங்க. லிசன், நம்ம இந்த பார்ட் பண்ணியாச்சு, தெரியுதா? we added the dependency, பாயும் ஆட் பண்ணியாச்சு, பாய் OXML ஆட் பண்ணியாச்சு. OXML என்ன அர்த்தம்? ஓப்பன் ஆஃபீஸ் எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் காமிச்சிருக்கேன் டயனால பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ். இந்த ஃபோல்டர் என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் பெஸ்ட் வே ஆக்சுவலி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன டிபெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறது தெரியாது, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறது தெரியாது. ஓகேங்களா? இது எல்லாமே செட்டா கொடுத்துட்டான். கண்ணன் புரியுதா? இந்த கிவன் எல்லா செட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஜார்ஸையும் கொடுத்துட்டான். அப்ப என்ன பண்ணிக்கலாம். இதுவே பாவல பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு தேடணும், போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு ஜாரா போய் தேடி போடணும். ஓகேங்களா? இட் வில் கோயிங் டு கில் யுவர் டைம் அஸ் வெல். ஓகேங்களா? ஆனா வந்து இது மாதிரி வந்து ஒரு நார்மல் ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணீங்க, இது பண்ணீங்க. இப்போ முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐ கிவ் 1 minute ஆஃப் டைம் ஃபார் யூ. 1 minute டைம் கொடுக்குறேன். இன்டர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. வாட் ஆர் த இன்டர்ஃபேஸ் வி ஹேவ்? ஒர்க் புக், ஷீட், ரோவு, செல். இது வந்து எக்ஸல் எக்ஸ்எக்ஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, அந்த எக்ஸல் ஷீட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஷீட்டுக்கு வந்து இந்த கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரோக்கு வந்து எக்ஸ்எஸ்எஃப் ரோ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? செல்லுக்கு வந்து எக்ஸ்எஸ்எஃப் செல் கிளாஸ் யூஸ் பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒர்க் புக் இன்டர்ஃபேஸை இந்த கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ஷீட்ன்ற இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணிருக்கேன், இந்த கிளாஸ்ல எக்ஸ்எஸ்எஃப் ஷீட்ன்ற கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ரோன்ற இன்டர்ஃபேஸை எக்ஸ்எஸ்எஃப் ரோல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் அர்த்தம். ஓகேங்களா? திஸ் ஃபார் எஸ்எக்ஸ் கிளாஸ் எஸ்எக்ஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணணும். ரீடிங் அண்ட் ரைட்டிங் எனக்கு வேணாம், நான் 97 ஃபார்மேட் யூஸ் பண்ண போறேன், 97 to 2003 எக்ஸல் ஃபார்மேட் யூஸ் பண்ண போறேன்னா
you have to use the HSS workbook யூஸ் பண்ணணும். ஒர்க்புக்கு இது யூஸ் பண்ணணும், ஷீட்டுக்கு இது யூஸ் பண்ணணும், ரோக்கு யூஸ் பண்ணணும், செல்லுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, செல்லுக்கு இது யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ கோயிங் டு கிவ் சம் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஈச் ஆஃப் த இன்டர்ஃபேசஸ் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி டயக்ராம் பார்த்துருங்க, பார்த்துட்டு கேளுங்க. நீங்க கேட்கலாம் வந்து நான் சொல்ல போறேன். XSS of என்ன அர்த்தம் தெரியுமா? நோட் இட் டவுன். XML spreadsheet format னா note down. XSSF stands for wake XML spreadsheet format. அப்படிங்க வந்துலாமா? Now HSSF stands for horrible spreadsheet format. Now wake will answer what is XSSF stands for. Wake will answer what is XSSF stands for. I'm asking the abbreviation. 10 seconds back I said this thing, XSSF abbreviation. Bhaskar, what is HSSF abbreviation stands for? This conference will now be recorded. Now I'm going to discuss one by one about the interfaces and classes. Now workbook is nothing but a interface, nothing but your interface. You're going to implement the interface in the XSSF workbook classes. Now I'm going to say what is the use of XSSF workbook. Okay, XSSF workbook is actually a class ஓகேங்களா, that represents the Excel workbook in the Excel file. ஓகேங்களா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து எந்த XLS ஃபார்மட் இருக்கோ அந்த ஃபைல் கண்டென்ட்ஸை ரீட் பண்ணும், ரைட் பண்ணும் அப்படின்னா better you can go for the XSSF workbook. XSSF workbook only the Excel SX format மட்டும்தான் நீங்க இந்த XSSF workbook யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, as well as this XSSF workbook only for creating and manipulating the sheets. ஓகேங்களா, அதே மாதிரி என் ஒர்க் புக்கு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும், அதே மாதிரி நான் வந்து ஷீட் கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி ஷீட்டை மேனிபுலேட் பண்ணணும். என் ஷீட் என்ன பண்ணணும், மேனிபுலேட் பண்ணணும். எனக்கு வந்து என்னோடைய எக்ஸல் ஷீட்டில் நான் ஷீட் கிரியேட் பண்ணணும். நான் அதையும் ஓப்பன் காமிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்க. எக்ஸல்ல இந்த ஒர்க் புக் தெரியுதா, இதான் என் ஒர்க் புக். ஆக்சுவலாக இந்த ஒர்க் புக் கிரியேட் பண்ணணும். இது மாதிரி நான் ஷீட்ஸ் தெரியுதா, ஷீட் 1 ஷீட் 2 இருக்கு பார்த்தீங்களா, ஷீட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யூஸ் நினச்சிங்க அப்படின்னா பெட்டர் யூ கேன் கோ ஃபார் த XSSF ஒர்க் புக். XSSF வந்துச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா, ஒன்லி எக்ஸ்எல்எஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், XLSக்கு யூஸ் பண்ண முடியாது. XLSக்கு யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும், நீங்க யூ ஹாவ் டு யூஸ் த HSSF ஒர்க் புக் யூஸ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் a difference. and then XSSF ஒர்க் புக்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஆக்சுவலா இது. நீங்க XLS ஒர்க் புக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஒர்க் புக் சொல்றேன், இந்த என்டையர் ஒர்க் புக் சொல்றேன், இது ஒர்க் புக் சொல்வேன், இது ஒரு ஒர்க் புக். ஆக்சுவலா மொத்தமா எல்லா ஷீட்டை சேர்ந்தது ஒரு ஒர்க் புக். ஆக்சுவலா இந்த ஒர்க் புக் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ரீட் பண்றதுக்கும் ரைட் பண்றதுக்கும் ஒரு ஒர்க் புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நாட் ஒன்லி ஃபார் ரீடிங் ரைட்டிங், யூ கேன் ஏபிள் டு கிரியேட் a sheets. ஒரு புது ஷீட்டை கிரியேட் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் sheets, ஷீட்டை கிரியேட் பண்ண முடியும். as well as I can manipulate the sheets and then working with some named ranges. named ranges na enna artham theriyuma, இந்த ஷீட்ல நான் ஒர்க் பண்ணணும், அப்ப ஷீட் நேம் தெரிஞ்சா போதும். இந்த ஷீட்ல ஒர்க் பண்ணா என்ன தேவை, எனக்கு ஷீட் நேம் தேவை. இந்த ஷீட்ல ஒர்க் பண்ணணும்னா ஷீட் நேம் தேவை எனக்கு. ஓகேங்களா, இது மாதிரி வந்து நேம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் ஷீட்ஸ்ல நான் ஒர்க் பண்ண முடியும்.
as well as ஒர்க் புக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா XSF ஒர்க் புக் யூஸ் பண்ணுறோம். Not only for reading and writing. You can able to create a page, you can manual a page, and then you can work on the corresponding pages. Everything you can do in the XSF workbook. Okay. Now, next one is XSF sheet. XSF sheet na என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து என் ஷீட்ல வந்து ஒரு கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சி XSF sheet சொல்றேன் இப்போ. XSF sheet means XML spreadsheet format sheet. ஓகேங்களா? இந்த XSF sheet யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா I can able to access and manipulate the contents of a worksheet such as well as creating a row create பண்ண முடியும், அது row delete பண்ண முடியும், column create பண்ண முடியும், column delete பண்ண முடியும், அப்புறம் வந்து value set பண்ண முடியும், அப்புறம் வந்து applying styles apply பண்ண முடியும், and then I can do the formatting, and then I can work with formulas கூட இருக்கும் ஆக்சுவலா formulas ஒர்க் பண்ண முடியும், and then named register ஒர்க் பண்ண முடியும். This is the use of XSF sheet. Kannan as well as Bhaskar I'm saying to you, XSF sheet என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் as well as manipulate the contents. இந்த ஷீட்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கும் உங்களால மேனிபுலேட் பண்ண முடியும், as well as you can able to delete the rows, as well as you can able to create the row create பண்ண முடியும், row delete பண்ண முடியும், column create பண்ண முடியும், column delete பண்ண முடியும், column value retrieve பண்ண முடியும், as well as you can able to work with formulas and then named registers பண்ண முடியும். Okay, this is the use of the XSF sheet. Okay, now I coming to the XSF row வர. XSF row na அப்படின்னா used to represent a single row in Excel sheet. Used to represent a single row in Excel sheet. அப்போ I going to take the sheet. இத row என்ன சொல்ல முடியுமா? Wait, which one is row? Which one is row? இது ரோவா? சார் இது பண்ணி எஸ் சார் ரோ சார். Which one is column? டவுன்ல வருது காலம் சார். டவுன்ல வருது காலம் அப்படி சொல்லக்கூடாது. A B C D E F இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து காலம்ஸ். அப்போ இதுல பொசிஷன் சொல்லலாம். இது எப்பவுமே ஆர்க் மாசின்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ஆர்க் மாசின்னு என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஆர்க் மாசி? காலம் ரோ காலம். அப்ப இந்த பொசிஷன் என்ன சொல்லலாம்? பொசிஷன் என்ன சொல்லலாம்? 0,0. இந்த பொசிஷன் என்ன சொல்வீங்க? செகண்ட் செல்லுக்கு வந்துட்டேன். மேக் இட் மியூட். செகண்ட் பொசிஷன் என்ன சொல்வீங்க? 1,0. 1,0வா? ஏங்க ஆர்க் மாசி சொல்லிட்டேன். இது சேயிங் 1,0. how it's possible? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ரோ தான் வரணும். எத்தனை ரோ இது? What's the value I'm asking? 0,0 sir. 0,1. 1. ஓகே, நீங்க மியூட் போடுங்க, ரொம்ப நாய்ஸியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? இது 0,2. 0 ரோ செகண்ட் காலம். இப்போ இந்த செல் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, இதோட பொசிஷன் என்ன? 1,0. 1,0. ஏன் வெயிட் பண்றீங்க? 1,0. இப்போ இதோட பொசிஷன் சொல்ல முடியுமா? வேக் சொல்லுங்க பார்க்கலாம். 2,0 சார். 2,0. சரி, இப்போ என்னோட மவுஸ் பாயிண்டரை பாருங்க. இப்போ இதோட பொசிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். என் மவுஸ் பாயிண்டர் ஒரு செல்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கா, அதோட பொசிஷன் என்ன? எஸ் சார். How much time you need?
2,7 சார். நான் அவரை கேட்டேன், உங்களை கேட்கல. நான் நீ சொன்ன தப்பு, நீ சொன்னது தப்பு. Wake, I'm asking you, I'm not asking anybody. What's the value? 2,6. 2,6 sir. 6 or 7 சொல்றாரு என்கிட்ட வந்து. 7 கூட தெரியல, என்ன பண்ண முடியும் நான்? ஓகேங்களா? சரி, what's the sheet name? Wake, what is the sheet name? Sheet name என்ன? I'm asking what is the sheet name? Excess. Huh? Spreadsheet, sir. Excess. I'm asking what is the sheet name? What is the, for this workbook? For this workbook, what is the sheet name? Sheet 1, sir. Sheet 1 அத கேக்குறேன் நான். Sheet வந்து 1. இப்போ இந்த ஷீட்டோட நேம் என்ன? Sheet 2, sir. Sheet 2. ஓகேங்களா? This is how you have to get the sheet name. ஓகேங்களா? sheet name யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து sheet name வேணும் அப்படினா இங்க பாருங்க. You have to do access of sheet யூஸ் பண்ணனும். Now, access of row, make it mute. Access of row. Access of row is actually a class. I'm going to implement the row interface in the access of row class, or what are the abstract methods have in the row interface I'm going to implement in the access of row. And then access of row represents a single row in an Excel sheet. Single row, you can able to see it contains single row in an Excel sheet. Now I'm going to take one more sheet. It contains single row. This is an access of row. This is another access of row. This is another access of row. Okay. The access of row nothing but a single row in Excel sheet and contains cells as its child elements. Each row having cells, right? That is considered child elements. For this row, how many child elements are there? Up to the screen, how many child elements are there? I am saying to you, access of row represents a single row in Excel sheet. This is a single row, right? In a single row, it contains cells as its child elements. Cells means columns. This is one cell, this is another cell, this is another cell, this is another cell. Now, as per the screen visibility, how many cells are there? Because I am saying access row is a single representation, a single row in the Excel sheet, and then it's going to contain cells as child elements. Up to my screen, how many child elements are there? 21. Up to you, A to U, we have the child elements. These are the various child elements for the access of row. As well as using access of row, you can able to create, modify and delete the rows. For example, if I want to create a row, I can able to create a row. If I want to delete the row, what I can do? I can able to delete the row. If I want to delete the fourth row, I can able to delete. You can look at here. இப்போ டெலிட் அவங்க ஆட்டோமேட்டிக்காக 5 வந்து உங்களுக்கு 4 மாறிடுச்சு. ஓகேங்களா? I can able to delete the row, I can able to create the row in Excel sheet. That's the purpose of access of row. access of row யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா கிரியேட் பண்ண முடியும், ரோ கிரியேட் பண்ண முடியும், delete பண்ண முடியும், கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். கண்டென்ட்ஸ்னா புரியுதா? ஒரு கண்டென்ட் இருக்கு, இப்போ 2045 இருக்கு. இந்த கண்டென்ட் என்ன பண்ண முடியும்? I can able to delete பண்ண முடியும், ரோவை delete பண்ண முடியும், as well as ரோவை கிரியேட் பண்ண முடியும், as well as I can able to modify பண்ண முடியும், delete பண்ண முடியும். Everything I can do in the access of row. Next one is access of cell. The cell is interface. It contains some abstract methods. I am going to implement all the abstract methods in the access of cell. Access of cell. And then, okay, if I want to get the value as well as if I want to set the value of the cell, I can able to use the access cell. என்னால இங்க பாருங்க, இது செல்லா, இது ஆக்சுவலா காலம்ஸ் செல் சொல்வேன். காலம்ஸ் அதுக்கு படி செல்ஸ் ஆக்சுவலா. இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து
இதுல இருக்க வேல்யூவை என்னால் ரீட் பண்ண முடியும் as well as என்னால புதுசா என்ன பண்ண முடியும் செட் பண்றது என்ன புரியுதா ரைட் பண்ண முடியும் ஆல்ரெடி 56 இருக்கு இது ரீட் பண்ண முடியுது ஐ கேன் ஏபிள் ரைட்டும் பண்ண முடியுது as well as I can able to apply styles apply பண்ண முடியுது ஸ்டைல்ஸ் புரியுதா என்ன பண்றேன் இப்போ என்ன பண்ணிருக்கேன் போல்ட் பண்ணிருக்கேன் I can apply various styles formatting apply பண்ணி என்ன பண்ணலாம் different styles apply பண்ண முடியும் as well as self formulas என்னால வர்க் பண்ண முடியும் formulas புரியுதா I will show like this ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு 78 இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணுவீங்க 70 56 ஆட் பண்ண போறேன் என்ன பண்ணலாம் இங்க வந்து நீங்க ஃபார்முலா எழுதலாமா இல்லையா ஈக்குவல் டு போட்டு என்ன பண்ணுவீங்க ஃபார்முலா ஈக்குவல் டு போட்டு இதுல வந்து ஃபார்முலா எழுதணும் என்ன எழுத போறீங்க a b1 ஆது b1 plus b2 b1 இதுல வேல்யூ இருக்கு ஆக்சுவலா இது ரெண்டு ஆட் பண்ண போறேன் அப்ப என்ன பண்ணுங்க பிராக்கெட்ல போட்டு b1 b2 போட்டு என்ன பண்ணுங்க நீங்க ஃபார்முலாஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் it's going to give 134 result the formula is what is formula is b1 plus b2 இந்த செல் பாத்தீங்களா இந்த b1 செல்லையும் bன்றது இது b ஓகேங்களா இந்த செல்ல இது ரோன்றது 1 எடுத்துக்கிறேன் இந்த b1 as well as இந்த b2 என்ன பண்ணோம் 134 ஆல்ரெடி எக்ஸல் பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் I wanted to say all this stuffs ஓகேங்களா எக்ஸசிவ் செல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால வந்து வேல்யூ கெட் பண்ண முடியும் ரைட் பண்ண முடியும் as well as you can apply styles as well as you can able to format you can work with all kind of cell formulas these are called the formulas actually இந்த ஃபார்முலாலயே உங்களால வர்க் பண்ண முடியும் that's the use of excessive cell okay அதே மாதிரி எக்ஸசிவ் ரோலையும் பண்ணலாம் ஓகேங்களா அந்த ரோ நீங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ரோ delete பண்ணிக்கலாம் ரோ ரிமூவ் பண்ணிக்கலாம் as well as you can apply styles you can apply formats ஓகேங்களா you can apply using excessive row you can for row wise பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா excessive row யூஸ் பண்ணுங்க காலம் லெவல் நான் வந்து delete பண்ணனும் அப்படினா செல் யூஸ் பண்ணுங்க கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா காலம் delete பண்ணனும்னா பண்ணிக்கலாம் காலம் வந்து இன்சர்ட் பண்ணனும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் everything can do in the excessive cell நீங்க கேட்கலாம் வந்து எனக்கு இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியே இதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்றதா இருந்தா என்ன பண்ணணும் நீங்க இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கணும் both have the common implementation கிளாஸ் தான் டிஃபரெண்டே தவிர இம்ப்ளிமெண்டேஷன்லாம் சேம் தான் implementation sense both having common functionality actually both having the common functionality இந்த நாலு கிளாஸ் தெரிஞ்சதுன்னா நான் பெட்டரா ப்ரொசீட் பண்ணலாம் போலாமா இந்த நாலு கிளாஸ் தெரிஞ்சது அப்படின்னா I can proceed அந்த டவுட் இருக்காது எக்ஸசிவ் ரோனா என்னன்னா அந்த சிங்கிள் ரோ எக்ஸசிவ் ரோ அந்த ரோ delete பண்ண முடியும் இன்சர்ட் பண்ண முடியும் ஓகேங்களா as well as you can apply formats you can apply styles as well as you can able to manipulate the row everything you can do எக்ஸசிவ் செல் என்ன தெரியுமா இந்த செல் ஆக்சுவலா இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா காலம் செல்னு சொல்லுவோம் இந்த காலம் என்ன பண்ணுவாங்க உங்களால கெட் பண்ண முடியும் ரைட் பண்ண முடியும் as well as you can able to format you can able to do all the stuffs ஷீட்ன்றது என்னதுன்னா உங்களுக்கு ஷீட் நேம் இருக்கு ஷீட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஒரு நியூ ஷீட் கிரியேட் பண்ணலாம் அந்த ஷீட்ல கண்டென்ட்ஸ் ரீட் பண்ணலாம் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஓகேங்களா ஐ வில் சே இட் லேட்டர் ஓகேங்களா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க இந்த நாலு முக்கியமான கிளாஸ் நீங்க யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா யூ கேன் ஏபிள் டு ஐட்ரேட் த வேல்யூஸ் ஒன் பை ஒன் as well as you can write the values one by one okay now I going to show some implementation காட்ட போறேன் implementation காட்ட போறேன் ஓகேங்களா நான் என்ன பண்ண போறேன்னா ரோ கவுண்ட்டும் காலம் கவுண்ட் எடுக்க போறேன் ஓகேங்களா ரோ கவுண்ட்டும் காலம் கவுண்ட் எடுக்க போறேன் before that I want to create a test data கிரியேட் பண்ணனும் டெஸ்ட் டேட்டா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா you can able to read the values one by one என்கிட்ட ஆல்ரெடி டெஸ்ட் டேட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் இருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் because we don't have time right now to create the new test data செக் பண்ணலாமா let's see சரி இது மாதிரி ஒரு டெஸ்ட் டேட்டா என்கிட்ட இருக்கு இதான் டெஸ்ட் டேட்டா இதுல எத்தனை யூசர் நேம் இருக்கு எத்தனை பாஸ்வேர்ட் இருக்கு எத்தனை ஸ்டேட்டஸ் இருக்கு ஆக்சுவலா Sir, 10 username, 10 password, 10 status. What is the sheet name? Login. What is the file name?
book 11. What is the file? Hmm? Book 11. Book 11. What kind of file format it is? ஃபைல் ஃபார்மட் கேட்குறேன், புரியுதா? அது எக்ஸ்எல்எஸ்ஸா அப்புறம் வந்து எக்ஸ்எல்எஸ்ன்னு கேட்குறேன், அது புரியுதான்னு பாருங்க உங்களுக்கு. Excel sir. எக்ஸ்எல்எஸ்எக்ஸா எக்ஸ்எல்எஸ்ஸா? XLS. எக்ஸ்எல்எஸ். அப்போ என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க இதுக்கு? ஒர்க் புக் கிரியேட் பண்ணணும், என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க? இப்பதானே எடுத்தேன். HSF புரிய மாட்டேங்குது, பாதி நிறுத்துறீங்க அப்படியே, வேர்ட்ஸ் பாதி போயிடுது. எனக்கு மைக் ப்ராப்ளமான்னு தெரியல, மைக் ப்ராப்ளம் புரியல. இது HSS ஒர்க் புக் சொல்றாரு சார். ஒர்க் சொல்றாரா? ஏன் அது இன்டர்வியூல வந்து பிரகாஷ் ஆன்சர் பண்ணுவாரா போயிட்டு? என் கொஸ்டின் தான் உட்காந்துட்டு நீங்க சொல்லனா ஒரு ஆன்சர் பண்ணுவாரா போயிட்டு? HSS ஒர்க் புக். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கு ஆக்சுவலா. இந்த ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபார்மேட்ல ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஏன் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டு ஃபார்மேட். 97 to 2003 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்பயும் யூஸ் பண்றாங்க. சம் ஓல்டு கம்பெனிஸ் ஆர் ஸ்டில் யூசிங், சம் கம்பெனிஸ் ஆர் ஸ்டில் யூசிங் திஸ். இதுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. நீங்க எதில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸல் எஸ்எக்ஸ் ஃபார்மேட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் மோஸ்ட்லி எதாவது ப்ராக்டிஸ் பண்ண போறேன். நீங்க சைட் பை சைடு இதையும் பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்க வந்து இந்த ஃபைலை வந்து மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? ஃபைல்ல போயிட்டு சேவஸ் போயிடுங்க. சேவஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதா இது வந்து என்ன ஃபார்மேட்? இது என்ன ஃபார்மேட்? இது ஆக்சுவலா 97 to 2003 ஒர்க் புக் என்ன ஃபார்மேட்டா இருக்கும்? இது எக்ஸல் எஸ் ஃபார்மேட்டா இருக்கும். from 2004 to later என்ன ஃபார்மேட்டா இருக்கும்? 2004 to later. லேட்டர்னா புரியுதா? அப் டு this year. எக்ஸல் எக்ஸஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, அப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்க. சேவ் ஸ்டெப்ல என்ன பண்ணுங்க, எக்ஸல் ஒர்க் புக் இருக்கும். இங்க பாருங்க, உங்களுதுல வந்து டிஃபரெண்டா இருக்கலாம் மேபி. சேவ்ஸ்ல போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். போயிட்டு சொல்றோம் பாருங்க, ஃபைல்ல போயிட்டு ஜஸ்ட் சேவஸ் போங்க. இதுல பாத்தீங்கன்னா மேல எக்ஸல் ஒர்க் புக் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்எல்எஸ் ஃபைல் ஃபார்மேட் வந்து எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஃபைல் ஃபார்மேட் மாறிடும். ஓகேங்களா? சிவஸ் டைப் கால் எக்ஸல் ஒர்க் புக் ஆக்சுவலா. இதுதான் டிஃபால்ட் ஆக்சுவலா. இப்போ எல்லா கம்பெனிலும் இதை யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அது வந்து பழைய ஃபார்மேட் அது ஆக்சுவலா. ஓகேங்களா? ஆனா அப்பாச்சி இப்போ என்ன பண்ணுது, ரெண்டுத்தையுமே ரீட் பண்ணுது. ஓகேங்களா? இதை பாருங்க, இந்த ஃபார்மேட்டுக்கும் இந்த ஃபார்மேட் டிஃபரன்ஸ் பாருங்களேன். கரண்ட் பாருங்க, இது which one is better based on size பாருங்க. சைஸ் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மேல இருக்கிறது எக்ஸ்எல்எஸ், கீழே இருக்கிறது எக்ஸ்எல்எஸ்எக்ஸ். ஃபைல் சைஸ் பாருங்க என்ன இருக்கு? எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் தான் ஃபைல் சைஸ் கம்மியா இருக்கு. 8 KB கம்மியா இருக்கு. 50% கம்மியா. ஓகேங்களா? எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்எல்எஸ் ஃபைல் ரீட் பண்ணும்போது, ஸ்ப்ரெட்ஷீட் ரீட் பண்ணும்போது இட்ஸ் a bulky ஃபைல் ஆக்சுவலி. நாங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட் இருக்கிறதால இந்த சிஎஸ்சி ஃபைல், எக்ஸ்எல்எஸ் ஃபைல்லாம் நாங்கள் வந்து சிஎஸ்சி ஃபைல் ரீட் பண்ணுவோம். சிஎஸ்சி இஸ் லைட் வெயிட் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஆனால் வந்து எஸ்எல்எக்ஸ் ஃபைல் ரீட் பண்ண மாட்டோம். ஸ்ப்ரெட்ஷீட் ஆக்சுவலாக இட்ஸ் எ ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், பல்கி ஃபைல் சொல்லுவோம். ஏன் அந்த பல்கி ஃபைல் சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஃபைல் ரீட் பண்ணணும், எனக்கு என்னன்னா மெமரி எதுவுமே தேவைப்படும். இப்போ இந்த டேட்டா கம்மியாக இருக்கு, டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. இது 1 GB டேட்டா ஃபைல் இருக்குன்னா, ஃபார் ரீடிங் த டேட்டா ஃப்ரம் த ஃபைல் ஐ வில் டேக் மோர் டைம், மோர் மெமரி எடுத்துக்கணும். மெமரி அதிகமாக எடுத்துக்கணும். அதால வந்து இது ஒரு பல்கி ஃபைல் சொல்லுவாங்க. ஆட்டோமேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ ஃபார் திஸ் எக்ஸல் எஸ்எக்ஸ் ஃபைல் போக மாட்டாங்க. ஓகேங்களா? இட்ஸ் பல்கி ஃபைல் ஆக்சுவலி. யூ நீட் மோர் மெமரி டு ரீட் த கண்டென்ட்ஸ் ஃப்ரம் த ஃபைல். ஓகேவா? சரி, ஃபைன். நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் இந்த ஃபார்மேட் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஃபார்மேட் தான் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி பண்ணிடுங்க. நம்ம என்ன பண்றோம், ஃபோல்டர் பார்த்து காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் going to see. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ்ல என்ன பண்ண போறோம்னா, what we going to do, row count and column count ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த எக்ஸல் ஷீட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இருங்க, அந்த எக்ஸல் ஷீட் எங்க இருக்கு, இருக்கா இல்லையா, இதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல வந்து ஞாபகம் வச்சுங்க, ரோ கவுண்ட் எவ்வளோ கவுண்ட் ஞாபகம் வச்சுங்க. ரோ கவுண்ட் எவ்வளோ இருக்கு,
காலம் கவுண்ட் எவ்வளோக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும். ரோ கவுண்ட் எவ்வளோ இருக்கு? வாட்ஸ் ரோ கவுண்ட்? வாட்ஸ் ரோ கவுண்ட் அண்ட் வாட்ஸ் காலம் கவுண்ட்? ரோ கவுண்ட் 11 இருக்கு, காலம் கவுண்ட் எனக்கு 3 இருக்கா? ஓகே. எப்பவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, எக்ஸல் ஃபைலை ரீட் பண்றீங்க அப்படின்னா எப்பவுமே ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல் ஃபைலை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து டேட்டா வந்து கரப்ட் ஆயிடும். கரப்ட் ஆயிடுனா புரியுதா? ஃபைல் இருக்கும், உள்ள என்ன இருக்காது? உள்ள டேட்டா இருக்கு, உள்ள கண்டென்ட் இருக்காது. எப்பவுமே நீங்க டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க் பண்றீங்கன்னா ரூல் நம்பர் 1 இஸ் யூ ஹாவ் டு டேக் ஒன் பேக்கப். பேக்கப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணணும். எனக்கு ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணேன். ஹர் நேம் ஸ்வப்னா, ஓகேங்களா? ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் டெஸ்டிங் ஃபீல்டு தான். நான் ஒர்க் பண்ணல, அந்த பொண்ணு ஒர்க் பண்ணியிருந்தது, டெஸ்டிங் ஆப்போசிட் ஒர்க் பண்ணியிருந்தது. ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் த டெஸ்ட் டேட்டா ஃபார் நியர்லி 3 months. Prakash, she is preparing the test data for 3 months. Backup illave illa. Once she started running the automation test cases, her Excel file got corrupted. ஏன் கரப்ட் ஆச்சு அப்படின்னா, she have not performed the exception handling proper. Exception handling proper handle பண்ணவே இல்லை. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ப்ராப்பர் ஹேண்டில் ட்ரெயின் கேட்ச் பிளாக்ல ஹேண்டில் பண்ணல அப்படின்னா யுவர் எக்ஸல் ஃபைல் வில் பி கரப்டட். இப்போ 3 months டெஸ்ட் டேட்டா கரப்ட் ஆயிடுச்சு. வாட் ஷி வில் டு? பிரகாஷ் என்ன பண்ண முடியும்? ஷி டுக் 3 months டு prepare the data. Now the entire test data is corrupted. என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? What is step 1 you have to do for a data driven You framework? should take the backup for that. You should have a backup. Every day should have a backup. If you're not having a proper backup, you should push that particular test data in your Git repository. Test data நீங்க என்ன பண்ணலாம்? Git repository push பண்ணலாம். அதுவும் ஒரு sample data push பண்ணலாம். Sample data புரியுதா? Test data கம்மியா தான் ஆக்சுவலா. Some size will be somewhat 5 MB 4 MB தான் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணலாம்? Gitல அன்னைக்கு end of dayல push பண்ணிட்டு போகணும். ஏன்னா சிஸ்டம் ஒர்க் ஆகாம போகலாம், இல்லைன்னா வந்து ஃபைல் கரெக்டா போயிடலாம். அதே மாதிரி எக்ஸல் ஷீட் ரீட் பண்றீங்க அப்படின்னா should have a proper exception handling இருக்கணும். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லைன்னா ஃபைல் கரெக்ட் ஆகிடும். கரெக்ட் ஐம் சேயிங் டு யூ. எனக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லாதீங்க, எனக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது சார் எனக்கு டெஸ்ட் டேட்டா கரெக்டாக சொல்லாதீங்க, ஓகேங்களா? இந்த ரீசன் போது சொல்லிட்டேன், பேக்கப் எடுத்து வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணும். whenever you handling some data you have to take the backups. okay leave that part. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். okay now I going to show how to take the row count and column count. first என்னங்க பண்ணணும்? what is first class we have to implement? workbook யூஸ் பண்ணி எனக்கு அந்த workbook ஆப்ஜெக்ட் பண்ணணும். then only I can able to read the content. ஓகேங்களா? எக்ஸஸ் ஒர்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டும். ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். சரி, இப்போ வந்து என்ன கிளாஸ் யூஸ் பண்ணலாம்? ஏன் ஃபைல் ஃபார்மட் பாத்தீங்க அப்படின்னா XLSX யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ண போறோம்னா என்ன ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணணும்? ஃபைல் ரீடர் யூஸ் பண்ணலாம். ஏன் வந்து நான் இப்போ டிஃபரெண்ட் யூஸ் பண்ண போறேன், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண போறேன். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண போறேன். ஏன் இது ஓகே வருதா? ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா FIS வைக்க போறேன். FIS நதிங் பட் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிடலாமா? நியூ ஆஃப் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு என்ன ஆர்குமென்ட் பாஸ் பண்ணணும் பாருங்க. என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண வேண்டும்? ஃபைல் ஆப்ஜெக்ட். ஃபைல் பாஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணுமா இல்லையா? ஃபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டும். don't think like it's framework actually. ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் ஒரு 3D ஸ்கிரிப்ட் எழுதி என்ன பண்ணுவேன் உங்களுக்கு புரிய வைப்பேன். ஆக்சுவலா புரிய வச்சுட்டு என்ன பண்ணுவேன், ஃபைனலி கன்வெர்ட் எவ்ரிதிங் இன்டு யுவர் framework part மாத்த போறேன். we're going to spend 20 days of time for this. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா java.io
இதுல இந்த கன்ஸ்ட்ரக்டர் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பாஸ் பண்ணணும் ஆக்சுவலா காட்டுறேன் பாருங்க. கன்ஸ்ட்ரக்டர் என்ன பாஸ் பண்ணணும்? ஓகே, இதுல வந்து ஸ்ட்ரிங் பாத் நேம் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? வாட்ஸ் பாத் நேம் ஃபார் அஸ்? பாத் நேம் வந்து அந்த ஃபோல்டர்ல தான் அந்த இது இருக்கு ஆக்சுவலா. எங்க இருக்கு? நியூ ஃபோல்டர்ல போனீங்க அப்படின்னா புக் 11 இருக்கா? வாட் ஃபைல் ஃபார்மேட் நவ்? எக்ஸ்எல் எஸ்எக்ஸ் இருக்கா இல்லையா? நியூ ஃபோல்டர்ல போயிட்டு சாரி நியூ ஃபோல்டர்ல போயிட்டு டபுள் ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணுங்க, புக் 11 டாட் எஸ்எல்எஸ்எக்ஸ். ஓகே, எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்க ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து இங்க வச்சுக்கலாமா? ஏன் தேவையில்லாம அங்க வச்சுக்கிறோம்? போயிட்டு தேவையில்லாம என்ன பண்றோம், ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றோம். இந்த ஃபைல் என்ன பண்ணலாம், ஃப்ரேமுக்குள்ள வச்சுக்கலாமா? இப்போ சொல்ல போறாரு வேக்கார் சாரி பிரகாஷ் சொல்ல போறாரு. இப்போ எனக்கு எந்த இடத்துல வைக்கணும், என்னோட டெஸ்ட் டேட்டா எல்லாம் எஸ்ஆர்சி மெயின் ஜாவால வைக்கணுமா, எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவால வைக்கணும்? எதுல வைக்கணும்? எஸ்ஆர்சி மெயின் ரிசோர்ஸ்ல வைக்கணுமா? சொல்லுங்க. இந்த ஃபைல் எஸ்ஆர்சி மெயின் ரிசோர்ஸ் வைக்கணும் சார். ரிசோர்ஸ்ல வைக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நியூல போயிட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்ன பண்ணுங்க, டெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணுங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபைல் உள்ள வந்துச்சா பாருங்க, உள்ள வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இதோட பாத்தை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து அப்படி ஃபுல்லா காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க, இது வந்து ஒரு எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு என்ன பண்ணலாம்? இப்போ வந்து எதை வந்து சிஸ்டம் டார்கெட்டோட மாத்தலாம்? which one is user directory? up to data driven framework. which one is user directory? இதை வந்து அப்படியே மாத்திடலாமா? src main directory and framework சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுங்க, system dot make it mute, get property and then user dot directory. user dot directory போட்டீங்களா? இதை வந்து என்ன பண்ணலாம், ஃபைல் செப்பரேட்டர் போடலாமா? Yes sir. ஃபைல் டாட் செப்பரேட்டர் போட்டு என்ன பண்ணுங்க, இந்த எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? இப்போ என்ன பாஸ் பண்ணுங்கன்னா இதுல வந்து ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்ல என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் யூ டு பாஸ், ஃபைல் பாஸ் பண்ணணும். ஃபைல் ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ் பாஸ் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகேவா? சரி, இப்போ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க அப்டேட் பண்ணிக்கலாமா? இட் த்ரோயிங் சம் checked exception. What are the checked exceptions? சொல்ல முடியுமா? file not found exception. correct. file not found exception. try and catch blockல போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டீங்க. இப்போ என்ன பண்ண முடியும்னா இந்த இது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து நல்லுன்னு சொல்லிட்டு வெளியே இன்ஸ்டியூஸ் பண்ணீங்க. ட்ரை பிளாக்ல தான் ஸ்கோப் இருக்கு ஆக்சுவலா. புரியுதா? ட்ரை பிளாக்ல தான் ஸ்கோப் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இது மாதிரி வந்து இங்க இன்ஸ்டியூஸ் பண்ணிடலாம் ஆக்சுவலா. ஈக்குவல் டு என்ன பண்ணுங்க, நல்லுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூஸ் பண்ணிடுங்க. அப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி இன்ஸ்டியூஸ் பண்ணதால அந்த பேரண்ட் வைக்க தரதா இல்லைங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா ஃபைல் வந்து இன்புட் ஸ்ட்ரீம் ரீட் பண்ணலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும், எனக்கு டேட்டா மைட் பி லாஸ்ட். டேட்டா மைட் பி லாஸ்ட் பிகாஸ் ஐ ஸ்ட்ரீமிங் த டேட்டா. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், என்னங்க பண்ணணும், பஃபர் யூஸ் பண்ண மாட்டீங்களா? buffered input stream. அதான் கேள்வி. அது சொல்லணும் எனக்கு. பஃப் அப்படி கொடுத்துக்கலாமா? ஈக்குவல் டு நியூ ஆஃப் பஃபர் இன்புட் ஸ்ட்ரீம். பஃபர் இன்புட் ஸ்ட்ரீம் என்ன பாஸ் பண்ணணும், ஸ்ட்ரீம் பாஸ் பண்ணணும். தெரியுதா? இது ஸ்ட்ரீம் ஆக்சுவலா. என்ன ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் பாஸ் பண்ணணும். அதை எடுத்து என்ன பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிடுங்க. எஃப்ஐஎஸ் பாஸ் பண்ணி உள்ள வச்சிருங்க. ஓகேங்களா? ஃபைன், பாஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண போறோம். இது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா we going to use the Apache POI க்கு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். what is first class we have to use? first class என்ன யூஸ் பண்ணணும்? XSF workbook.
ஒர்க் புக் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் புக் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து XSF மேக் இட் மியூட் XSF ஒர்க் புக் யூஸ் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் நேம் பார்த்துக்குங்க. r.apache.poi. POI means for obfuscation implementation. XSF means XML spreadsheet format. இது இந்த பேக்கேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மாத்தி யூஸ் பண்ற போறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒர்க் புக் கிரியேட் பண்ண போறேன். ஒர்க் புக் வந்து கிரியேட் பண்ண போறேன். இந்த ரெஃபரன்ஸ் ஐ கோயிங் டு கிவ் workbook equal to new of XSF workbook அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறேன். இதுல வந்து நான் வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பாஸ் பண்ண போறேன். இதுல என்ன பாஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாஸ் பண்ணணும்? செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபைல் பாஸ் பண்ணணும். ஃபைல் பாஸ் பண்ண கூடாது. ஏங்க ஃபைலுக்கு ஃபைல் இன்குட்ஸ்ல போட்டீங்க, ஸ்ட்ரீம் பண்ணி பஃபர்ல போட்டீங்க. பஃபர் தான் உள்ள தரணும். you have to use a buff தாங்க உள்ள பஃபர்ல தான் இப்ப டேட்டா இருக்கு. ஆக்சுவலா எது டேட்டா இருக்கு? இப்போ ஃபைல்ல வந்து என்ன பண்றீங்க, ஃபைல்ல இருக்க டேட்டா வந்து ஆப்ஜெக்ட் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு ஃபைலுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. அந்த ஃபைல கண்டென்ட்ஸ் என்ன பண்றீங்க, இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டீங்க. ரீட் பண்ணது பஃபர்ல போடுறீங்க, பஃபர்ல வந்து ரீட் பண்றீங்க. ஓகேங்களா? இட்ஸ் த்ரோயிங் சம் செக் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. வாட் எக்ஸெப்ஷன் இட் இஸ்? வாட் எக்ஸெப்ஷன் இட் இஸ்? IO exception. IO எக்ஸெப்ஷன். என்ன பண்ண, திருப்பியும் ஒரு ட்ரெயின் கேட்ச் பிளாக் போடுங்க. போட்டிங்களா? இது என்ன பண்ணும், இனிஷியலைஸ் பண்ணணும். வெளில போட்டுருங்க. ஈக்குவல் டு நல் அப்படின்னு யூஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன இருக்கு, ஒர்க் புக் இருக்கு. ஏன்னா அந்த ஒர்க் புக் கிரியேட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு கிரியேட் தி ஒர்க் புக். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக் இருக்கு. அந்த ஒர்க் புக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ண போறேன், ரீட் பண்ண போறேன். அப்படின்னா ஒரு ஒர்க் புக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும். ஐ கேன் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் தி ஃபைல் சொல்லிருப்பேன் உங்ககிட்ட. ஒரு ஒர்க் புக் எது கிரியேட் பண்றோம் அப்படின்னா டு ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஸ் வெல் ரைட் த கண்டென்ட்ஸ். அப்ப ரீட் பண்ணும்போது ஆக்சஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாது? எனக்கு ரீட் பண்ணும்போது ஆக்சஸ் இருக்கணும், ரைட் பண்ணும்போது ஆக்சஸ் இருக்கணும். It's coming one checked exception called IO exception. Input output exception means it's one of the parent exception. எனக்கு read இல்ல access இல்ல write access இல்ல அப்படி இல்லனா it's going to throw the IO exception throw பண்ணிடும். Okay, what's the next class we have to use? Next class என்ன யூஸ் பண்ணனும்? workbook create பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணனும்? என்ன யூஸ் பண்ணனும்? workbook create பண்ணியாச்சு. What's the next class? sheet ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும். ஓகே ஃபைன். சரி, இந்த XSF workbook parent யாரு? XSF workbook parent யாரு? அழகா டயக்ராம் பார்க்க சொன்னேன். 2 minutes உங்க டயக்ராம் பார்க்க சொன்னேன். XSF workbook parent யாரு? ஒர்க் புக் சார். workbook சூப்பர். workbook தான் யாரு சொன்னது? குட். parent is workbook. see the package r.apache.py. இதுதான் என்னோட பண்ணு. இப்படி தரலாமா? பிரகாஷ் ரன் டைம் பாலிமாஸ்ல இப்படி கொடுத்துருப்பீங்க கரெக்டா? ரன் டைம் பாலிமாஸ்ல கொடுத்துருக்கீங்களா இல்லையா? தரலாமா இல்லையா? தரலாம். ஓகே ஃபைன். இப்படியும் தரலாம், இது மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? நோ இஷ்யூஸ், நத்திங் டு வரி அபவுட் இட். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஷீட் கிரியேட் பண்ணுங்க. ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஒரு 2 லைன்ஸ் தான் ஆக்சுவலா. XSF ஷீட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் பார்க்கணும். வாட்ஸ் பேக்கேஜ் நேம்? r.apache.py.xsf.user model கிரியேட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துக்க போறேன். ஷீட் ஈக்குவல் டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு ஆப்ஜெக்ட்லாம் நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த ஒர்க் புக் இருக்கா இல்லையா, இந்த ஒர்க் புக் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஷீட் நேம் வாங்கணும். ஷீட் நேம் சொல்ல முடியுமா? கெட் ஷீட்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஷீட் நேம் வாங்கணும் ஆக்சுவலா. அப்பதான் என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஏபிள் டு ஐட்ரேட் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். கெட் ஷீட் யூஸ் பண்ண போறேன். கெட் ஷீட்ல என்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இண்டெக்ஸ் பாஸ் பண்ணலாம். 0ன்னு பாஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட், 1 பாஸ் பண்ண செகண்ட் ஷீட், 2ன்னு பாஸ் பண்ண தேர்ட் ஷீட். இப்படியும் பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஷீட் நேம் ஸ்ட்ரிங்காவும் பாஸ் பண்ணலாம். வாட்ஸ் ஷீட் நேம்? book லேப் வியூவா? லாகின். எப்பவுமே ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் ஆகிறது லேட் ஆகும்.
இது மாதிரி ப்ரெஷர் இருந்தால் என்ன பண்ண நோட் பேட் இருந்ததா, நோட் பேட் லோட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடும், டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். பாருங்க, டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். இதுவே அது பார்த்தா ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? ஓ மை காட், இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஓகே, லெட் இட் பி. டேட்டா காட்டுறேன், சிஎஸ்சி ஃபைல் காட்டலாம், ஈஸியாக ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிங்க, எக்ஸ்எல்எஸ் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கு. வந்து லாகின், இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ஷீட் நேம் வந்து சொன்னீங்க, லாகின் சொல்லவே இல்லை யாருமே. ஷீட் நேம் இஸ் லாகின். ஃபர்ஸ்ட் ஷீட்டை வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுது, என்ன பண்ணுது அப்படின்னா டைப் மிஸ் மேட்ச் வருது, cannot convert from sheet to excel sheet வருது சொல்லுது. வெயிட் பண்ணுங்களா, இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாமா, இருங்க, இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாமா. எக்ஸஸ் ஷீட்டோட பேரண்ட் யாரு, எக்ஸஸ் ஷீட்டோட பேரண்ட் யாருன்னு கேட்டேன். ஷீட் ஷீட் தான் கரெக்டா? ஓகேவா, இருங்க, நான் ஒரு மாத்தி பண்றேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. எக்ஸஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸல் யூஸ் பண்ணீங்கன்னா அது எக்ஸல் ஃபார்மேட்ல போயிடுது. எக்ஸல் ஃபார்ம் இந்த ஃபார்மேட்ல போயிடுது. இதில் வந்து ரெண்டாவது பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள். ஆக்சுவலாக எஸ்எஸ் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் பாருங்களேன், டிஃப்ரென்ஸ் பாருங்க, புரியும் பாருங்களேன். எஸ்எஸ்னா என்ன தெரியுமா, எக்ஸ்எஸ்எஃபோட ஷீட்னு அர்த்தம். இது ஆக்சுவலாக எஸ்எல் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்எல்எஸ் ஷீட்னு அர்த்தம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், மாற்றி மாற்றி போட்டு கம்பேர் சொல்லாதீங்க. எஸ்எல்னு வந்ததுன்னா இந்த ஃபார்முலா அர்த்தம், எக்ஸ்எல்எஸ் ஃபார்முலா அர்த்தம். ஓகேங்களா? எஸ்எஸ் வந்ததுன்னா எக்ஸ்எஸ் ஒரு ஷீட் அர்த்தம். ஆக்சுவலா இது யூஸ் பண்ணுங்க. ஃபைன், ஓகே ஃபைன். இப்போ ஷீட் வாங்கியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எஸ்எஃப் ரோன்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலா ரோ இருக்கா, அந்த கிளாஸ் யூஸ் பண்ணீங்க. ரோ ஈக்குவல் டு, இப்போ ஷீட் மூலமா எடுத்துக்கலாமா, ரோ எடுத்துக்கலாமா, ஷீட் டாட் கெட் ரோ, ஷீட் டாட் கெட் ரோன்னு இருக்கா பாருங்க. கெட் ரோல என்னங்க பாஸ் பண்ணணும், என்ன ரோ நம்பர்ல டேட்டா வந்து நீங்க எந்த ரோ எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோ பாஸ் பண்ணணும். ஆக்சுவலா நான் என்ன பாஸ் பண்றேன்னு பாருங்க, 0 பாஸ் பண்றேன். வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் 0? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் 0? கெட் ரோ ஆஃப் 0 கொடுத்தா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ரோ எடுக்க போறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? சி, இது நீங்க என்ன பண்ணணும்னா இது மாதிரி ரோன்னு கொடுத்துக்கலாம். ஆக்சுவலா இல்லைன்னா என்ன பண்ண, கேஷ் பண்ணி கொடுத்துடலாம். ஆக்சுவலா ஓகேங்களா, இது மாதிரி கொடுத்துடலாம். இல்ல எனக்கு கேஷ் பண்ண தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, இதோட பேரண்ட் டைப் கொடுத்துருங்க. வாட்ஸ் பேரண்ட் டைப், எக்ஸஸ் ரோட பேரண்ட் டைப் யாரு, ரோ. பாத்தீங்களா இல்லையா, ரோ. ஓகே, இப்போ வந்து ரோ எடுத்தாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும், புரியலையா? புரியலன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப ரோ கண்டுபிடிச்சீங்க, அது செல்லு கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிக்க முடியும் உங்களால, வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா செல் கண்டுபிடிக்க போறீங்க. எக்ஸ்எஸ்எஃப் செல்லோட பேரண்ட் டைப் யாரு, எக்ஸ்எஸ்எஃப் செல்லோட பேரண்ட் டைப் யாரு, செல். சி நம்ம வந்து செல்லம் போக தேவையில்ல. ஆக்சுவலா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, நம்ம வந்து ரோ கவுண்ட் காலம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு தான் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோ நம்பர் கண்டுபிடிக்கிறேன். ரோ நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈக்குவல் டு பிளேஸ் பண்ணிடுங்க. ஈக்குவல் டு பிளேஸ் பண்ணிட்டு ரோ டாட் கெட் லாஸ்ட் ரோ நம்பர் இருக்கா பாருங்க, இல்லையா? ரோ கிடையாது, சாரி வரேங்க, ரோல் எடுக்க முடியாது. ரோ தான் கெட் 0 எடுத்துருக்கோம்ல. ஐ மேக்கிங் சம் மிஸ்டேக்ஸ், வெயிட் பண்ணுங்க. என்ன மிஸ்டேக் பண்றேன்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து காலம் கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் காலம் கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரோ தெரிஞ்சா காலம் கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாமா, கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன பண்ணுங்க, ரோ டாட் கெட் லாஸ்ட் செல் நம்பர் அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா, லாஸ்டா முடிகிற செல் நம்பர் கொடுத்துரும்.
but it's going to give the data type short values கொடுத்துரும். சரிங்களா? ஷார்ட் வேல்யூ செல் காலம் வேல்யூ கம்மியா தான் இருக்கும் தெரியுமா? காலம் வேல்யூ கம்மியா இருக்கும். ஷார்ட் எத்தனை பைட்ஸ்? ஷார்ட் எத்தனை பைட் பிரகாஷ்? ஷார்ட் எத்தனை பைட்டுங்க? பாருங்க எல்லாம் மறந்துட்டீங்க. 2 byte. கண்ணு 2 பைட். 2 byte. 2 பைட் ஷார்ட் வந்து 2 பைட்ஸ் ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா 2 பைட்ஸ்னா வந்து எத்தனை பிட்ஸ் இருக்கும்? 16 bit. 16 பிட்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? அப்போ 2 பார் 16 போடுங்களேன். 16 போடாதீங்க, 2 பார் 15 மைனஸ் 1 போடுங்க. அவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நீங்க என்ன பண்ணணும்? காலம் கவுண்டை கொடுத்துரும். ஓகேங்களா? கெட் கிளாஸ் செல் நம்பர் டு கெட் த காலம் கவுண்ட். அப்போ வச்சுங்க, இது என்ன வேல்யூ தரப்போகுது தெரியுதா? ஷார்ட் தரப்போகுது. அப்ப என்ன பண்ணலாம்? ஷார்ட்ல போட்டு வைக்கலாமா? ஷார்ட் காலம் கவுண்ட். காலம் கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ரோ கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், முடிக்க போறேன். வெயிட் பண்ணுங்க. ரோ கவுண்ட கண்டுபிடிக்கணும். ரோ கவுண்ட் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஷீட் மூலம் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஷீட் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி எடுப்பீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஷீட் டாட் கெட் ரோ நம்பர் இருக்கா பாருங்க. கெட் ரோ நம்பர் இருக்குமே, கெட் லாஸ்ட் ரோ நம்பர் இருக்கு. ஓகேங்களா? கெட் லாஸ்ட் ரோ நம்பர். ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ நம்பர்? ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் என்னவா இருக்கும்? 0 இருக்கும். 0. எனக்கு வந்து லாஸ்ட் ரோ நம்பர் தேவை எனக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இது மேல ரிப்ளேஸ் பண்ணுங்க. ரெண்டை பாருங்க, ரெண்டை என்ன வருது? இன்ட் வருது. அப்ப இன்ட் ஸ்டோர் பண்ணலாமா? இன்ட்ல ரோ கவுண்ட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, now we going to print பண்ணி பார்த்துடலாம் எவ்வளவு ரோ கவுண்ட் வருது, எவ்வளவு காலம் கவுண்ட் வருது சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? sys out யூஸ் பண்ணுங்க. again you going to use sys out. now I going to show the column count as well as row count காட்ட போறேன். இத வந்து என்ன பண்ணுங்க, for understanding just some formattings. column count, next என்ன பண்ண போறீங்க? row count. okay, now and then you can make like row count. okay fine. இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ப்ராப்பர் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எல்லாம் ஃபைல் கரெக்டானு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ண தேவையில்ல. ஏன் தெரியுமா? இங்கேருந்து நான் ஓப்பன் பண்ணல. எங்கேருந்து ஓப்பன் பண்ணல? இந்த ஃபைலை இங்கேருந்து நான் ஓப்பன் பண்ணல. ஓகேங்களா? இங்கே ஒரு காப்பி இருக்கு, இங்கே ஒரு காப்பி இருக்கு, இங்கேருந்து தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறதால நீங்கள் அதை க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? now if you run the script you will get the row count as well as column count கிடைச்சிரும். கிடைக்குதா பாருங்க, வந்திருக்கா? ஏன்னா log4j இல்லைங்க, தெரியுதா பாருங்க, பாத்தீங்களா? இப்போ அந்த மேவன் டிபெண்டன்சில ஆட் பண்ணதால என்ன இஷ்யூ வருது பாருங்க, எரர் வருது பாருங்க. அது சும்மா ஒரு எரர் தான் வருது ஆக்சுவலா. என்ன சொல்றான்? log4j core இல்லைன்னு சொல்றான். அது மாதிரி log4j2 ஆட் பண்ண சொல்றான். இதுவே நான் அந்த பைனரி ஃபைல்ஸ் போட்டிருந்தா எனக்கு எரர் வந்திருக்குமா? கடன் வந்திருக்குமா? வந்திருக்காதா? அந்த பைனரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணி நான் போட்டிருந்தேன்னா இட்ஸ் கிவிங் லைக் a package. வந்திருக்காது பாருங்க, வருது, அவுட்புட் வருது. காலம் கவுண்ட் எவ்வளவு வந்திருக்கு? 3. ரோ கவுண்ட் 10. செக் பண்ணி பார்க்கலாம். 10. யார் சொன்னது? 11 சொன்னது. because ரோ ஸ்டார்ட் 0. எப்படி வேல்யூ இருக்கிற ரோ செல் மட்டும் கரெக்டா எடுத்துக்குது, எம்டில கன்சிடர் பண்ணாதா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது சொல்றேன் இருங்க, அது வரேன், இந்த டாபிக் வரேன். நீங்க அப்படியே எதிர்பார்த்தீங்களா? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபைல் ரீட் பண்ண போறீங்க. ஷீட்டை வாங்கிடுறீங்க. ஷீட்டை வாங்கிட்டு இந்த ஒர்க் புக் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ண போறோம்னா ஆல்ரெடி ஒர்க் புக்காக தான் இருக்கு, ஆக்சுவலா இருக்கு. இதுக்காக கிரியேட் பண்ணும்போது எந்தெந்த கண்டென்ட்ஸ்லாம் ரைட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதோட ரோ கவுண்ட் காலம் கவுண்ட் தான் கொடுக்குமே தவிர இதை கொடுக்காது. அந்த ஒர்க் புக்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா,
வந்து 3 ரோ தான், சாரி 10 ரோஸா இருக்கும், ஆஸ் வெல் அஸ் பார்த்தா 3 காலம்ஸா இருக்கும். இதெல்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க என்ன பண்றேன் பாருங்க. இப்போ கொடுத்துலாமா? என்ன தரலாம்? டெஸ்ட் கேஸ் கவுண்ட் கொடுத்துலாமா? இப்போ இதை கவுண்ட் பண்ணிக்கும். எதை கவுண்ட் பண்ணிக்கும்? இந்த டிஎஃப் சொல்லிட்டு காலம் கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். பாருங்க, இதை கவுண்ட் பண்ணாது. சரிங்களா? நீங்க வந்து எது ரைட் பண்ணி இதெல்லாம் கவுண்ட் பண்ணிடும். இப்போ காட்டுறேன் பாருங்க. ஓ சாரி, நான் இதுல மாத்துறேன்னா பாருங்க, மிஸ்டேக் பண்றேன் பாருங்க. எதுல மாத்தணும்? எதுலங்க மாத்தணும்? இந்த டெஸ்ட் டேட்டால நான் மாத்தணும். ஓகேவா? இப்போ மாத்த போறேன் பாருங்க. நான் வந்து ஜேல போயிட்டு என்ன பண்றேன்? ஓ மை காட், இதை போய் என்ன பண்றேன்? டெஸ்ட் கேஸ் கவுண்ட்னு சொல்லிட்டு சும்மா ஒரு காலம் நேம் தரேன் நான் ஆக்சுவலா. ஓகேங்களா? காலம் நேம் தரேன். இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா? செக் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இருக்கா செக் பண்ணிக்கிறேன். இல்லையே. ஓ மை காட், இப்படி ரைட் பண்ண ரைட் ஆக மாட்டேங்குதா? வாட் டு டூ? நான் பண்றேங்க, இருங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு பேக் எண்ட்ல ஓபன் பண்ணி மாத்துறேன். அது இந்த மீன் டைம்ல என்ன பண்றேன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ரெண்டுமே கான்ஃபிளிக்ட் ஆயிடும். கான்ஃபிளிக்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகாது. அதே சேம் நேம்ல இருந்தா உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் வந்துட்டு ஒன்று தான் ஓப்பன் ஆகும், நெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் ஆகாது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க வந்து ஐல போயிட்டு நான் என்ன பண்றேன், சம் கவுண்ட் கொடுக்கவா? கவுண்ட் கொடுத்துறேன். இப்போதைக்கு காலம் நேம் வந்து கவுண்ட் கொடுத்துறேன். ஓகே, now I going to display the row count as well as column count. Run as job application. என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? Up காலம் to கவுண்ட் 9. காலம் கவுண்ட் 9 வந்திருக்கு. 9 வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல சில மிஸ்டேக்ஸ் நான் சொல்ல போறேன். ஆக்சுவலா நாளைக்கு சொல்றேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா I going to sign off this session because the row count I am getting is 10, column count is 9. I am going to sign off this session.